எல்லா கம்பெனியும் எல்லா பிராண்டுமே அடுத்து நாடி போகக்கூடிய முக்கியமான சைட்டாக தான் இருக்கு. ஏன் இந்த காமர்ஸ் சைட் வந்து இவ்வளவு தூரம் பூம் ஆகுது அப்படின்னா, காஸ்ட் ஆஃப் எஃபெக்டிவ் அண்ட் காஸ்ட் ஆஃப் இதுல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் நமக்கு லோக்கல் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியா இருந்துட்டு. ஸோ இந்த காமர்ஸ் சைட் வந்து என்ன அப்படின்றத நம்ம ஒரு இன்ட்ரோவா பார்த்துடலாம். காமர்ஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, நம்ம டிஜிட்டல் மீடியாவை பயன்படுத்தி முழுக்க முழுக்க இன்டர்நெட்ல நடக்கக்கூடிய ஒரு குட்ஸ் அல்லது சர்வீஸ். அதாவது விற்கக்கூடிய பையரும் நமக்கு யாரும் தெரியாது, வாங்கக்கூடிய செல்லரும் நமக்கு யாரும் தெரியாதுன்ற பட்சத்துல முழுக்க முழுக்க அந்த ப்ராடக்ட்டை சேல் பண்ணி, நம்ம அந்த ப்ராடக்ட்டை டிஸ்ப்ளே பண்ணி அதை சேல் பண்ணி அதுக்கான ஃபண்டு அதுக்கான பேமெண்ட் எல்லாமே முழுக்க முழுக்க டிஜிட்டலைஸ்டா இருக்கக்கூடியதான் காமர்ஸ் பிளாட்ஃபார்ம். அதுல நம்ம சேம் அதே லோக்கல்ல எப்படி நடக்குதோ அதே மாதிரி தான் பி டு பி சைட் இருக்கு. பி டு பி சைட் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்தியா மார்ட் இருக்கு, இந்த மாதிரி பி டு பி சைட்டும் இருக்கு. பி டு சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அமேசான், பிளிப்கார்ட், ஜியோ மார்ட் இந்த மாதிரி இருக்கு. கன்சியூமர் டு கன்சியூமர் அதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா OLX மாதிரியான பிளாட்ஃபார்ம் வந்து கன்சியூமர் டு கன்சியூமர் பிளாட்ஃபார்மா ரன் ஆயிட்டு இருக்கு. இந்த காமர்ஸ் இந்த கொரோனா சார் சொன்ன மாதிரி கொரோனா பீரியடுக்கு அப்புறம் தான் இந்த காமர்ஸ் சைட் வந்து மிகப்பெரிய பூம் ஆயிட்டு இருக்கு. இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2021க்கும் 22க்கும் இடைப்பட்ட அந்த ஒரு வருஷ கேப்ல கிட்டத்தட்ட 21.5% இந்த காமர்ஸ் சைட் வந்து இது வந்து 2030 பார்க்கும்போது கிட்டத்தட்ட 350 பில்லியன், அதாவது US டாலரா இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா 35,000 கோடி US டாலர் வந்து 2030 வளர்ந்துருக்கும் அப்படின்ற மாதிரியான தாட் இருக்கு. ஸோ இது நம்ம காமர்ஸ் சைட்ல இன்னைக்கு நம்ம பெரும்பாலும் எல்லாருமே வந்துகிட்டு இருக்கக்கூடிய மெயின் ரீசன் இதை தான். உங்களுக்கு தெரியும், கொரோனாக்கு அப்புறம் டைரக்ட் பில்டிங்கோட, அதாவது நீங்க லோக்கல்ல சேல் பண்ணா கூட ஒரு குறிப்பிட்ட ரீஜியனுக்குள்ள தான் உங்களால சேல் பண்ண முடியும். ஆனா காமர்ஸ் சைட் வந்து நீங்க பேன் இந்தியா, இந்த இந்தியால நீங்க எந்த மூலை முடுக்கலினாலும் உங்க பொருளை கொண்டு போய் சேர்க்க முடியும். அதுதான் இந்த காமர்ஸ் உடைய மிகப்பெரிய ஸ்கோப்பே. இந்த காமர்ஸ் சைட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து 2 டைப் ஆஃப் இருக்கு. அதாவது நம்மளுடைய ஓன் காமர்ஸ் சைட் இருக்கு, தேர்ட் பார்ட்டி பிளாட்ஃபார்ம் இருக்கு. இந்த ஓன் காமர்ஸ் சைட் அப்படின்றது என்ன அப்படின்னா WooCommerce, ஷாபிஃபை இந்த மாதிரியான சைட்டுகள் வந்து ஓன் காமர்ஸ் சைட் சொல்லுவாங்க. இந்த ஓன் காமர்ஸ் சைட்டுக்கும் இந்த தேர்ட் பார்ட்டி பிளாட்ஃபார்முக்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்றது என்னன்னா, மெயின் வந்து இந்த ஓன் காமர்ஸ் சைட்ல நம்மளுடைய ப்ராடக்ட் மட்டும் தான் இருக்கும். நம்ம என்ன ப்ராடக்ட் சேல் பண்றோமோ அந்த ப்ராடக்ட் மட்டும் தான் இருக்கும். தேர்ட் பார்ட்டி பிளாட்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் அவங்க ஆல்ரெடி நமக்கு வந்து பில்டு பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து பில்டு பண்ணி அவங்களுக்கான ஒரு கஸ்டமர் பேஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி மிகப்பெரிய கஸ்டமர் பேஸ் கொண்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஃபர்ஸ்ட் கை, ஏஜியோ, ஜியோ மார்ட், மின்ட்ரா, மீசோ, இன்னும் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னைக்கு காமர்ஸ் உடைய சைட்டுகளுடைய எண்ணிக்கை வந்து இந்தியாவில் மிகப்பெரிய லெவலில் இருக்கு. அதுக்கான தேவைகளும் நம்ம இந்தியாவில் வந்து ரொம்ப அதிக அளவுலேயே இருந்துகிட்டே தான் இருக்கு. கிட்டத்தட்ட 130 கோடி மக்கள் இருக்காங்க. ஸோ அதுக்கான ஒவ்வொரு பிளாட்ஃபார்மும் ஒவ்வொன்றில் ஸ்பெஷலைஸ்டாக இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்க வந்து ட்ரெஸ்ஸில் வந்து யூனிக்காக இருக்காங்க, சிலர் வந்து குக்வேரில் இருக்காங்க, சிலர் வந்து எசென்சியல் டெய்லி எசென்சியலில் வந்து அவங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஒவ்வொரு பிளாட்ஃபார்மும் அதுக்கான ஒவ்வொரு யூனிக்னஸ் வச்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கும் நம்ம ஓன் சைட் வந்து பெனிஃபிட் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ்னு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஓன் சைட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குன்னு ஒரு கஸ்டமர் பேஸை வந்து நம்ம தான் உருவாக்கணும். ஆனால் தேர்ட் பார்ட்டி பிளாட்ஃபார்மை பொறுத்த வரைக்கும், அதாவது அமேசான், ஃப்ளிப்கார்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏற்கனவே அவங்களுக்கான ஒரு கஸ்டமர் பேஸை நம்ம உருவாக்கி வச்சிருக்காங்க. இப்போ புதுசாக ஒன்றும் இல்லை, ஒருத்தர் புதுசாக ஒரு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணுறாரு. அவர் லான்ச் பண்ணுறது டைரெக்டாக அவருடைய ஓன் வெப்சைட்டில் லான்ச் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவருக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணணும், இல்லை டைரெக்டாக போய் அவங்க வந்து ஒவ்வொருத்தையா நம்ம சொல்லி, இல்லை நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட், இதுக்கான காஸ்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகம். இந்த கஸ்டமர் பேஸை வந்து பில்டு பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட், இனிஷியலாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் ரொம்ப ஹையாக இருக்கும். இதுவே நீங்கள் வந்து நம்மளுடைய அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் பிளாட்ஃபார்ம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க ஆல்ரெடி அந்த பிளாட்ஃபார்மை பில்டு பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அவங்க இந்த பிளாட்ஃபார்மை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நம்ம அதோட அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போகிறோம், நம்மளுக்கு ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ண போகிறோம், அதுக்கான நம்ம டீட்டெயில் கொடுக்க போகிறோம். அந்த டீட்டெயிலை கொடுத்ததுக்கு அடுத்து நம்மளுடைய ப்ராடக்ட்டும் அதில் லிஸ்ட் ஆகிருக்கும். இதுக்கு நம்ம டொமைன் வாங்க தேவையில்ல, ஹோஸ்டிங் வாங்க தேவையில்ல, தனியாக பேமெண்ட் கேட்வேக்கு ஒன்று செயல்படுத்தணுன்றது நமக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை. டைரெக்டாக நம்ம வந்து நம்மளுடைய ப்ராடக்ட்டை வந்து நம்ம சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் ஃபீன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம தனியாக நம்ம சேல் பண்ணும்போது அதுக்கு டொமைன் காஸ்ட்னு ஒன்று இருக்கும், ஹோஸ்டிங் காஸ்ட்னு ஒன்று இருக்கும், பேமெண்ட் கேட்வேன்னு ஒரு காஸ்ட் இருக்கும். இது தவிர்த்து நீங்கள் வந்து தீம் பில்டு பண்ணணும்னா அதுக்குன்னு ஒரு யூனிக் காஸ்ட் இருக்கும், SEO பில்டு பண்ணணும்னா அதுக்கு தனித்தனியாக நம்ம வந்து இதில் நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும்.
இதுல அமேசானோ இல்ல பிளிப்கார்ட்டோ இல்ல மீஷோவோ அவங்க நமக்கு அதுல நம்ம ப்ராடக்ட்டை சேல் பண்ணும்போது நமக்கு என்ன பெனிஃபிட்னா, நம்ம சேல் பண்ணதுக்கான காஸ்ட்டை கொடுத்தா போதும். இப்போ நம்ம ஒரு பொருள் வந்து நம்ம ஒரு 500 ருபீஸ்க்கு வித்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த சேல் பண்ண பொருளுக்கான கமிஷன் ஃபீ, ஃபிக்ஸ்டு ஃபீ, டிரான்ஸ்போர்ட் அதை டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கான ஃபீ, இந்த ஃபீயை மட்டும் கொடுத்தா போதும். இதுல நம்ம ஓன் சைட்ல நம்மளுடைய நம்ம பொருள் வந்து விற்குமோ விற்கலையோ அது ரெண்டாவது பட்சம். ஆனா அதுக்கான மார்க்கெட்டிங் நம்ம செலவு பண்ணிடுவோம். செலவு பண்ணிட்டு அதுக்கடுத்து தான் நம்ம ஏர்னிங்ஸ் எடுப்போம். ஆனா அமேசான் சைட்ல நம்ம வித்ததுக்கான நீங்க ஏர்னிங்ஸை கொடுத்தா போதுன்ற மாதிரி இருக்கும். டிரான்ஸ்போர்ட் முக்கியமான விஷயம். ஓன் சைட்டுக்கும் தேர்ட் பார்ட்டி பிளாட்ஃபார்முக்கும் உள்ள மிகப்பெரிய டிஃப்ரெண்ட் வந்து இன்னைக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் தான். இந்த டிரான்ஸ்போர்ட் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, அமேசான்ல உங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் அமேசான்ல ப்ராடக்ட் வாங்கிருக்கீங்க? நம்ம எல்லாருமே வாங்கியிருக்கோம். மேக்ஸிமம் எல்லாருமே வாங்கியிருக்கோம்ல. ஹேண்ட் ரைஸ் பண்ணலாமா? ஓகே. நம்ம அமேசான்ல எல்லாருமே நம்மளுடைய ப்ராடக்ட் நம்ம வாங்கியிருக்கோம். அது உங்களுக்கு சொன்ன டேட்ல வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க அவங்க ஒரு டேட் ஒன்று ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு நம்ம ஆர்டர் போடுறோம் அப்படின்னா 2 டேஸ்ல உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னா, ஒன்று அதுக்கு முன்னாடியே கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு சேம் டே என்னைக்கு அவங்க சொல்லியிருக்காங்களோ சேம் டே அதே டேட்ல கிடைக்கும். ரைட்டுங்களா? இது எதனால பாசிபிள் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அவங்களுடைய ஓன் டிரான்ஸ்போர்ட் மட்டும்தான். அவங்க என்னைக்கு அவங்களுடைய இருக்காங்க. நாங்க என்னைக்கு செல்லர்கிட்ட எடுக்க போறோம், அவங்க அந்த செல்லர்ல இருந்து வேர் ஹவுஸ் வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், அந்த வேர் ஹவுஸ்ல இருந்து இங்க டெஸ்டினேஷன் வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், அந்த டெஸ்டினேஷன்ல இருந்து கஸ்டமருக்கு வந்து நம்ம கொடுக்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும். இந்த கம்ப்ளீட் ஃப்ரேம் வந்து அமேசான்லயும் பிளிப்கார்ட்லயும் இருக்கு. இது நம்ம தேர்ட் பார்ட்டியா நம்ம நம்ம வந்து நம்ம ஓன் வெப்சைட்ல நம்ம செல் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மனால இந்த ப்ராமிஸ் டேட் நம்ம சொல்ல முடியாது. இப்ப நம்ம வந்து மதுரையில இருக்கோம், சென்னையில ஒருத்தவங்க இருக்காங்க. சென்னையில வந்து மேக்சிமம் ஒன் டேல பஸ்ல கொடுத்தா ஒன் டேல கொடுக்கவும் முடியும். இல்ல அவங்க கலெக்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்னா, இல்ல டிரான்ஸ்போர்ட்ல நம்ம எஸ்டி கொரியர் இந்த மாதிரினா 2 டேஸ் ஆகும். சம்டைம்ஸ் எங்கேயாச்சும் லாக் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த நம்ம டைம் ஃப்ரேம் நம்மளால சொல்ல முடியாது. இப்ப நம்ம கஸ்டமருக்கு வந்து ஒரு ப்ராமிஸ் டேட்ல டெலிவரி பண்ணுவோம் அப்படின்றது பாசிபிள் இல்லாத இருக்கு. அந்த இது வந்து நம்ம தேர்ட் பார்ட்டி பிளாட்ஃபார்ம்ல அவங்க பாசிபிள் பண்ணியிருக்காங்க. மூணாவது, நாலாவது வந்து சப்போர்ட். நம்ம ஓனுடைய வெப்சைட்ல நமக்கு ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட், இல்ல கஸ்டமருக்கு ஏதோ ஆர்டர் பிளேஸ் பண்றதுல ஏதோ ஒரு எரர், இல்ல சம்திங் அந்த ப்ராடக்ட்ல ஏதோ ஒரு டவுட், அந்த டவுட்டை நம்ம வந்து கிளியர் பண்ணணும். ஸோ இதுக்கு நம்ம ஒருத்தரை ஹையர் பண்ணாலும் நம்ம எவ்வளவு நேரம் அவர்னால டியூட்டி பார்க்க முடியும்? அவருடைய டியூட்டி வந்து மேக்ஸிமம் என்னன்னா ஒரு 8 ஹவர்ஸ். மிஞ்சி போனா ஒரு 10 ஹவர்ஸ் நம்ம ஒரு ஆளை ஹையர் பண்ணியிருந்தோம்னா அவங்களால பண்ணுவாங்க. இல்ல அதுக்கு மேல அவங்களுக்கு நாங்க ஒரு 2 பேரை போடுறோம், இல்ல ஒரு 3 நபர்களை போட்டு நம்ம இது பண்றோம் அப்படின்னா அவங்களுக்கு 24 ஹவர்ஸும் நமக்கு ரன் பண்றதுக்கான எக்ஸ்பென்ஸ் எவ்வளவு ஆகும்? ஸோ ஆனா இதுல வந்து நம்ம சப்போர்ட் டீம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அமேசானுடைய சப்போர்ட் டீம் அவங்களுக்கு ஓனா ஒரு சப்போர்ட் டீம் இருக்கு. 24/7 வந்து அவங்க எப்பவுமே அவைலபிளா இருக்காங்க. அவங்க கஸ்டமருக்கு வந்த ப்ராடக்ட்ல ஏதாவது டேமேஜ்னாலும் சரி, இல்ல அவங்க வந்து வேற ஏதாவது கம்ப்ளைண்ட், இல்ல அவங்களுக்கு ப்ராடக்ட்ல ஏதாவது டவுட் அப்படின்னாலும் கிளியர் பண்றதுக்கு எப்பவுமே அவங்க வந்து அவைலபிளாவே இருக்காங்க. கடைசி அஞ்சாவது, இது மெயின் என்ன அப்படின்னா, ஒரு பிராண்டை பில்டு பண்றதுக்கான ட்ரஸ்ட். அமேசானுன்ற ஒரு பொருள் இன்னைக்கு மிகப்பெரிய இ காமர்ஸ் சைட் எந்த அளவுக்கு வளர்ந்துகிட்டே இருக்கோ அதளவுக்கு உள்ள மெயினான ஒரு பிரச்சனை என்னன்னா, அதை யூஸ் பண்ணி ஸ்கேமு இந்த மாதிரி ஸ்கேமான நடந்துகிட்டே இருக்கு. ஸ்கேமும் நடந்துகிட்டே இருக்கு. நம்ம ரீசெண்டா நம்ம நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கோம். இ காமர்ஸ் சைட்ல நான் வந்து புது சைட்டு ஒரு நேம் ஒன்று ஆர்டர் போட்டேன், அது நமக்கு வரல. அது இ காமர்ஸ் செல்லருக்கு திட்டத்தட்ட பெரிய டிராபேக் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா கஸ்டமர் நம்பி ஒரு சைட்ல வந்து ஆர்டர் போட முடியாத ஒரு சூழ்நிலை. இப்ப நானே ஒரு புது சைட் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னாலுமே அந்த சைட்ல வியூஸை கூட நம்ம கொண்டு வந்துடலாமே தவிர அந்த ட்ரஸ்ட்டை பில்டு பண்றது இருக்கு பாத்தீங்களா, அது மிக பெரிய இன்னைக்கு பெரிய விஷயம் ஆயிட்டு இருக்கு. அந்த ட்ரஸ்ட்டை இந்த தேர்ட் பார்ட்டி சைட்டு அமேசான், பிளிப்கார்ட்டா இருக்கட்டும், மீஷோவா இருக்கட்டும், இவங்க வந்து ஆல்ரெடி பில்டு பண்ணி வச்சிருக்காங்க. இந்த இதுல ஆர்டர் போட்டோமோ அப்படின்னா அந்த பொருள் வந்து எனக்கு கரெக்டா வந்துடும். அந்த பொருள்ல ஏதாவது பிரச்சனைனாலும் நான் வந்து அவங்கள்ட்ட நான் சொன்னேன் அப்படின்னா அவங்க ஏத்துக்குவாங்க அப்படின்ற மாதிரியான இது வந்து இன்னைக்கு வந்து இதுல வந்து பெரிய லெவல்ல அவங்க ஒரு ட்ரஸ்ட்டை வந்து பில்டு பண்ணி வச்சிருக்காங்க. ரெண்டாவது அவங்களுடைய இப்போ நீங்க ஓன் வெப்சைட்டை நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. அந்த ஓன் வெப்சைட்ல நீங்க போய் ரிட்டர்ன் அண்ட் ரீஃபண்ட் பாலிசி நீங்க போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள்ட்ட டிரான்ஸ்போர்ட்ல நம்ம வாங்கிடலாம், எல்லாமே கூட ப்ராடக்ட் வாங்கிடலாம்னு வச்சுக்கோங்க. இப்ப இல்ல இன்ஸ்டால சேல் பண்றவங்களே யாராவது ஒரு நபர்களை எடுத்துக்கோங்க. அவங்கள்ட்ட வந்து நீங்க ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டீங்க. வாங்கின ப்ராடக்ட் ஏதோ சம்திங் வந்து ஒரு டேமேஜா இருக்கு, இல்ல கவருக்குள்ள வந்து டேமேஜா இருக்கு. இப்ப நீங்க அதுக்கு நம்ம நம்ம என்ன பண்ணுவோம்?
அவங்கள்ட்ட வந்து நம்ம கிளைம் பண்ணணும். இந்த மாதிரி எனக்கு வந்த ப்ராடக்ட் வந்து நம்ம டேமேஜாக வந்துருச்சு. அவங்க என்ன கேட்பாங்கன்னா, அடுத்து எனக்கு ஓப்பனிங் வீடியோ கொடுங்க, ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்ற கண்டிஷன் எனக்கு ஃபோட்டோ கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஆனால் அமேசானுடைய ரிட்டர்ன் அண்ட் ரீஃபண்ட் பாலிசி என்னவா இருக்கும் அப்படின்னா, கஸ்டமருக்கு எந்த டேமேஜ் இல்லைனாலும் சரி, அவங்களுக்கு எதுவுமே இல்லை, அதில் ப்ராடக்ட்ல எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லைனாலும் சரி, ஆனால் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை அப்படின்னா ஓகே, ஒரு 7 டேஸ்லேருந்து 10 டேஸ் வரைக்கும், அதிகபட்சம் சில டயத்தில் வந்து 30 டேஸ் வரைக்கும்லாம் கொடுத்துருந்தாங்க. இந்த டைம் ஃப்ரேம்குள்ள அவங்க வந்து அவங்க ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். அது அந்த ப்ராடக்ட்டோட கண்டிஷன் தேவையில்ல, அது எனக்கு டேமேஜ் ஆகி வந்துச்சா அப்படின்றதும் தேவையில்ல, எதுவுமே நம்ம சொல்ல வேண்டிய ரீசன் கிடையாது. ஸோ அவங்களுடைய ரீஃபண்ட் கஸ்டமர் பேஸ்ல இருந்து நம்ம பார்க்கும்போது, நான் ஒரு பொருள் வாங்கியிருக்கேன், சப்போஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சதா ஆன்லைன்ல வாங்கினேன், அது வாங்கினதுக்கு அப்புறம் அது 1 or 2 3 டேஸ்ல வேற ஒரு அப்டேட் பார்த்தேன், இல்ல வேற ஒரு ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்ப எனக்கு வந்து இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து அமேசான் வந்து அதிகமாக கொடுக்குறாங்க. ரெண்டாவது மூணாவது கடைசி வந்து ஆர்டிஓ. வாட்ஸ்அப்ல சேல் பண்றவங்களா இருக்கட்டும், இல்ல இன்ஸ்டால சேல் பண்றவங்க, ஓன் வெப்சைட்ல சேல் பண்றவங்க, இவங்க வந்து அதிகமா ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு இஷ்யூ என்ன அப்படின்னா, சிஓடி ஆர்டர். கஸ்டமர் வந்து கேட்குற முதல் விஷயமே சிஓடி ஆர்டர் இருக்கா, உங்க வெப்சைட்ல சிஓடி ஆர்டர் இருக்கான்னு தான் கேட்பாங்க. இந்த சிஓடி ஆர்டர் வந்து பிளேஸ் பண்றவங்கல 10ல எத்தனை பேர் வாங்குவாங்கன்னு கேட்டா அது இல்லை. நம்ம ஒவ்வொருத்தவங்க நம்ம டேட்டா படி சிஓடி ஆர்டர் பிளேஸ் பண்றவங்க மேக்ஸிமம் 50-50 தான். ஒருத்தவங்க வாங்குறதுக்கும் வாங்காம போறதுக்கான அதிகமாக சான்ஸ் இருக்கு. அதுல கொரியர் ப்ரீபெய்டா இருந்துச்சு அப்படின்னா டைரக்டா அவங்க வீட்டில் ஆள் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, பக்கத்துல கூட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனா சிஓடின்ற பட்சத்துல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள்ட்ட இருந்து கேஷ் கலெக்ட் பண்ணணும். ஸோ அவங்க வீட்டில் அவைலபிளா இருக்கணும். அப்போ அவங்கள்ட்ட இருந்து கலெக்ட் பண்றதுக்காக அவங்க வெயிட் பண்ணணும். இதுல ஏதாவது ஒரு சின்ன எரர் ஆகிற பட்சத்துல அவங்க என்ன பண்ணிடுவாங்க, ஜஸ்ட் ஆர்டிஓன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ரிட்டர்ன் டு ஆர்ஜின் தான் அது. ஆர்டிஓன்ற மீனிங் வந்து ரிட்டர்ன் டு ஆர்ஜின். ஸோ இதுல வந்து யாருக்கு லாஸ்ன்னு கேட்டா, டிரான்ஸ்போர்ட் வந்து டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டை எடுத்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த லாஸும் கிடையாது. கஸ்டமருக்கு ப்ராடக்ட் வாங்கல, ஸோ எந்த லாஸும் கிடையாது. இதுல நம்ம செல்லர் தான் வந்து நம்ம இங்க இருந்து அனுப்புறதுல நமக்கு தான் லாஸ். ஆனா இது தேர்ட் பார்ட்டி மூலமா நம்ம அனுப்பும்போது, ஃப்ளிப்கார்ட்டா இருக்கட்டும், அமேசான்ல இருக்கட்டும், ஆர்டிஓக்கு உங்களுக்கு எந்த சார்ஜஸுமே கிடையாது. இங்க இருந்து டிரான்ஸ்போர்ட்ல மூவ் பண்ணி கஸ்டமர் கையில வாங்காம ரிட்டர்ன் ஆகக்கூடிய எந்த பொருளுக்குமே நம்ம அமேசான்லயோ ஃப்ளிப்கார்ட்லயோ எந்த எந்த ஒரு ஃபீயும் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு கிட்டத்தட்ட மெயின் ரீசன் ஃபார் சேலிங் ஆன தேர்ட் பார்ட்டி பிளாட்ஃபார்ம் நான் சொல்வேன். ஓகே, இப்போ அமேசான் நம்ம என்னன்றதை நம்ம பார்த்துட்டோம். இப்ப அடுத்து இது நீட் பண்ணணும்னா நமக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படிதான். அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்ல செல்லர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா பேசிக் 5 டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா போதும், நம்ம யார் வேணாலும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அது முக்கியமான ஒன்று வந்து இமெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர். இமெயில் ஐடி அப்படின்றது நீங்க செப்பரேட்டா உங்களுக்குன்னு ஒரு இமெயில் ஐடி வச்சுக்கிட்டா நமக்கு பெஸ்ட். இதுக்குன்னு அதாவது ஃபோன் நம்பர் எப்பவுமே கையில இருக்கிறது ஓகே, பட் இமெயில் ஐடியை பொறுத்த வரைக்கும் இதுக்குன்னு செப்பரேட்டா ஒரு இமெயில் ஐடி ஓப்பன் பண்ணா இதுக்கு பெஸ்டா இருக்கும். பிளஸ் வந்து ஜிஎஸ்டி. இன்னைக்கு ஜிஎஸ்டி வந்து மஸ்ட், பிசினஸ்க்கு மஸ்ட். ஸோ ஆன்லைன் இ காமர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பக்கா எல்லாமே டாக்குமெண்டடா தான் இருக்கும். ஸோ நமக்கான இன்புட் அண்ட் அவுட்புட் எல்லாமே நம்ம கிளைம் பண்றதுக்கு ஜிஎஸ்டி வந்து மஸ்ட். அதுக்கடுத்து பேன் கார்டு. பேன் கார்டில் வந்து நம்ம பேன் கார்டு ஜென் வந்து பேங்க் அக்கௌண்ட். பேங்க் அக்கௌண்ட் வந்து கரண்ட் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி, அல்லது மேக்ஸிமம் ஓகே. பட் ஆனால் கேன்சல் செக்ன்றது அதோட ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். அதுக்கு ப்ரூஃப் வந்து ஸ்டேட்மெண்ட் இல்லைனா வந்து கேன்சல் செக் கொடுத்துருக்கோம். ஆனால் கேன்சல் செக்காக இருந்தால் பெட்ரு. அதுக்கடுத்து அட்ரஸ் ப்ரூஃப். அட்ரஸ் ப்ரூஃபுக்கு நீங்கள் ரெண்டல் அக்ரிமெண்ட் அந்த மாதிரி கொடுக்கலாம், அல்லது இபி பில்லாக இருந்தால் கொடுக்கலாம். இந்த ஜிஎஸ்டி சொன்னேன்ல, இந்த ஜிஎஸ்டி வந்து நம்ம அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் பண்ணும்போது இந்த ஜிஎஸ்டி நம்ம இது பண்ணா அதுக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி இருக்கக்கூடிய நம்பர் வந்து அவைலபிளாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். கடைசியா பாத்தீங்கன்னா ட்ரேட்மார்க் சர்டிஃபிகேட். இந்த ட்ரேட்மார்க் சர்டிஃபிகேட்ன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். நான் ஃபர்ஸ்ட் இந்த 5 இருந்தா மஸ்ட். இது 6வதா இந்த ட்ரேட்மார்க். இந்த ட்ரேட்மார்க் வந்து நான் அதை பத்தி நம்ம டீட்டெயிலா கடைசியா நான் சொல்றேன் எப்படின்றது. சரிங்களா? இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ உங்கள்ட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்கு. இந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம ஆன்லைன்ல சேல் பண்ண போறோம். அதுக்கு நமக்கு வந்து ஒரு சேல் பண்ணா எவ்வளவு எனக்கு ப்ராஃபிட் வரும் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். ஓகேங்களா? அதை ஒரு நம்ம லைவாவே ஒரு கிளியர் பண்ணிடலாமா? ஓகேவா? ஓகே சார்.
அமேசான்ல உங்களுக்கு சேல் பண்ணா உங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும், உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும்ன்றது நீங்க ஈஸியா நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு உங்களை மாதிரியே அமேசான்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டுடைய காப்பியை எடுத்துட்டோம் அப்படின்னா, அமேசான் டாட் இன், அமேசான் டாட் இன். இப்போ நான் இதுல இருந்தக்கூடிய ஏதாவது ஒரு ப்ராடக்ட், இந்த குக்கரே எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த டாபிக் நான் இந்த ஹெட்டிங்கை நான் காப்பி பண்ணி நான் அங்கேருந்து டாபிக் எடுத்துட்டு வந்திருக்கேன்ல, அதை நான் வந்து அமேசானுடைய ஃபைண்டிங் எஸ்டிங் ப்ராடக்ட்ல நான் கொடுத்தேன் அப்படின்னா, ஆடியோ கிளியர் தானே? இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நான் வந்து இதில் நான் சேல் பண்ணுறதுக்காக முடிவு பண்ணியிருக்கேன். வெர்ஜினருடைய ஒரு குக்கர் முடிவு பண்ணி நான் ஆன்லைனில் அதை சேல் பண்ணால் எனக்கு என்ன ப்ரைஸ் கிடைக்கும் அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்காக கித்னா மில்லேகா கால்குலேட்டர், அந்த அந்த டாப்பிக்கோடைய பேர் வந்து கித்னா மில்லேகா டாபிக் கால்குலேட்டர். நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வரும். அதில் எஃபிஐ ரெவன்யூ நீங்கள் நார்மலாக போட்டாலே உங்களுடைய இந்த இது ஓப்பன் ஆயிரும். இதில் நான் ஃபர்ஸ்ட்ல வந்து அந்த பண்ணி நான் அதில் பேஸ்ட் பண்ணிட்டு சர்ச் பண்ணும்போது அதோடைய ஐட்டம் ப்ரைஸு, ரெஃபரல் ஃபீ எனக்கு எவ்வளோ போகும், அமேசானில் நம்ம சேல் பண்ணும்போது எனக்கு ரெஃபரல் ஃபீ எவ்வளோ போகும், க்ளோசிங் ஃபீ எவ்வளோ போகும், ஃபுல்ஃபில்மெண்ட் காஸ்ட். ஃபுல்ஃபில்மெண்ட் காஸ்ட்ன்றது ஒன்றும் இல்லை, நாங்கள் டிரான்ஸ்போர்ட்டுக்காக நம்ம செலவு பண்ணுவோம்ல, அதுதான். இது லோக்கல்ன்றது நமக்கு, லோக்கல்ன்றது நம்ம மதுரையில் இருக்கோம் இல்லை சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியா, சென்னை மட்டும் இருக்கக்கூடிய ஏரியா லோக்கல். ரீஜனல் அப்படிங்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரீஜனல் அப்படின்றது என்னென்ன வரும் அப்படின்னா, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, இது வரைக்கும் நமக்கு இந்த 5 ஸ்டேட்டுமே நமக்கு வந்து ரீஜனல்ல வரும். நேஷனல் மற்ற எல்லாமே நமக்கு நேஷனல்ல வரும். ஓகேங்களா? இதுல ஒவ்வொன்றுக்கும் நமக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபீ வேரி ஆகும். நம்ம ரெஃபரல் ஃபீ ஃபர்ஸ்ட் இந்த ஒவ்வொரு ஃபீயா நம்ம பார்ப்போம். ரெஃபரல் ஃபீ நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து பர்சன்டேஜ்ல பேஸ் பண்ணுவாங்க. இந்த ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட் வந்து எதுக்கு கீழே வருது, அதர் ஹார்ட்லைன் கேஸ் ஸ்டவ்ஸ் அண்ட் ப்ரெஷர் குக்கர்ஸ். ஸோ இது ஃபீ கேட்டகரி வந்து எதில் வருது அப்படின்னா கேஸ் ஸ்டவ் அண்ட் ப்ரெஷர் குக்கர்ல வருது. அதில் கால்குலேஷன் பண்ணும்போது 10% ஆஃப் த ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து இதில் வந்து கமிஷன் ஃபீ. ஸோ அந்த கமிஷன் ஃபீ வந்து ரெஃபரல் ஃபீன்ற பேர்ல எடுக்கிறாங்க. ஸோ இதுக்கு 209 ரூபா ப்ளஸ் வந்து க்ளோசிங் ஃபீ. க்ளோசிங் ஃபீன்றது ஃபிக்ஸ்டு ஃபீயாக வரும். இந்த க்ளோசிங் ஃபீ வந்து மேபி ஒவ்வொன்றுக்கும் வந்து வேரி ஆகும். எப்படி வேரி ஆகும் அப்படின்னா, க்ளோசிங் ஃபீ வந்து 2000 கீழே, இப்போ 2099 சேல் பண்றாங்கல்ல, இப்போ இந்த இந்த ப்ரைஸே வந்து 1999 இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு வந்து க்ளோசிங் ஃபீ மேபி 30 ரூபாயா இருக்கலாம். அதுக்கு 500 கீழே இருக்கும்போது க்ளோசிங் ஃபீ வந்து 20 ருபீஸா மாறலாம். அதாவது உங்களுடைய ஆர்டரை வந்து பிளேஸ் பண்ணதுக்கான ஒரு ஃபீ, அந்த டீலை வந்து உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி கொடுத்ததுக்கான ஃபீ தான் அந்த க்ளோசிங் ஃபீ. ஸோ இந்த ஃபீ வந்து ப்ரைஸை பொறுத்து, உங்களுடைய ப்ராடக்ட் ப்ரைஸை பொறுத்து 500 இருந்தால் அதுக்கு ஒரு ப்ரைஸ், 1000 இருக்கும்போது அதுக்கு ஒரு ப்ரைஸ், 2000 இருந்தால் அதுக்கு ஒரு ப்ரைஸ், 10,000 அந்த மாதிரி ப்ராடக்டோடைய ப்ரைஸை பொறுத்து இது வேரி ஆகிட்டே போகும். அதுக்கட இந்த ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபீ. இந்த டிரான்ஸ்போர்ட் ஃபீ வந்து நேஷனலுக்கு ஒரு ஃபீ வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். அதுக்கடுத்து நம்ம இங்கே லோக்கல் ரீஜனலுக்கு ஒரு ஃபீ, லோக்கல் ஒரு ஃபீ. ஓகேங்களா? இது எஃபிஏ. நமக்கு இந்த லைன் ஃபுல்லாக எஃபிஏல வரும். இந்த லைன் ஃபுல்லாக வந்து நமக்கு வந்து நம்ம
கையில இருந்து சேல் பண்றோம். எஃபிஏன்னா என்ன, மெர்ச்சன்ட் ஃபுல்ஃபில்மெண்ட்னா என்னன்றது நான் உங்களுக்கு கடைசியாக சொல்றேன். ஓகேங்களா? டேக்ஸ் ஆன் ஃபீஸ், இதுக்கு ஒரு டேக்ஸ் இருக்குங்களா. இப்போ நான் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு 1200 வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இதுல வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபீ நம்ம தான் என்டர் பண்ணணும். நேஷனலுக்கு நான் சேல் பண்றேன் அப்படின்னா பட்சத்தில் என்னுடைய ப்ராஃபிட் அமௌண்ட் வந்து நெட் ப்ரோசிட் இங்கே இருக்குல்ல, நெட் ப்ரொடியூஸ் தான் நம்மளுடைய ப்ராஃபிட் அமௌண்ட் 379 ரூபா. இதோட மார்ஜின் அப்படின்னா 18.07%. இதில் நமக்கு வந்து நம்மளுடைய வேர் ஹவுஸ், நமக்கு ஸ்டோரேஜ் காஸ்ட் இருக்கும், இல்லை நம்ம ஒரு இதுக்கு வந்து நம்ம வந்து அட்வர்டைசிங் காஸ்ட் நம்ம வந்து செலவு பண்ண இருக்கும், அது இல்லை பேக்கிங்க்குன்னு ஒரு நம்ம செலவு பண்ணுவோம். ஸோ இதெல்லாமே நம்ம மேனுவலாக என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது நம்ம நம்ம ப்ராடக்ட்டுக்காக நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், ஒரு ப்ராடக்ட்டை வந்து நம்ம அதுக்கான பேக்கிங்க்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், அது பபிள் வேப் சுற்றி நம்ம டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக எவ்வளோ செலவு பண்ணுறோம், இல்லை நான் வந்து ஒரு ரெண்டான இடத்துல தான் நான் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன் ப்ராடக்ட்டை, அது ஒரு மாதத்துக்கு வந்து அது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது அப்படிங்கும்போது அந்த ஸ்டோரேஜுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது, அப்போ ஒரு ப்ராடக்ட் நான் சேல் பண்ணும்போது எனக்கு இவ்வளோ செலவாயிருக்கு, அதோட ப்ராடக்ட்டோட காஸ்ட் இது. ஸோ இதெல்லாம் போக எனக்கு எவ்வளோ பேலன்ஸ் வருதுன்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம் ஒரு ப்ராடக்ட் நம்ம செல் பண்ண போகிறதுக்கு முன்னாடி. ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ண போகிறேன். இது என்னுடைய செல்லர் அக்கௌண்ட்டு. செல்லர் அக்கௌண்ட்டில் டைரெக்டாக நான் உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ணுறதுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும் அப்படின்றது கேட்குறேன். பொதுவாக ஒரு ப்ராடக்ட் வந்து லிஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம டிசைட் பண்ண வேண்டிய 4 விஷயம் வந்து, ஒன்று ப்ராடக்டோடைய டைட்டில். நான் அந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன டைட்டில் கொடுக்க போகிறேன், அந்த ப்ராடக்டோடைய ரொம்ப ரிலவெண்ட்டாக இருக்கணும் அந்த டைட்டில். அந்த ப்ராடக்டோடைய இப்போ உதாரணத்துக்கு இந்த குக்கர் இருந்துச்சு. இந்த குக்கருடைய நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதோட டைட்டில்ல மென்ஷன் பண்ணியிருக்கிறது அவங்களுடைய பிராண்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பெர்ஜினர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பிராண்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த மாடல், இந்த குக்கர் என்ன மாடல் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மூணாவதா இது வந்து இந்த என்ன மெட்டீரியலாக செஞ்சிருக்காங்க, இது வந்து அலுமினியம்ல செஞ்சிருக்காங்களா இல்லை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல செஞ்சிருக்காங்களா, அந்த மாதிரியான மெட்டீரியல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து இதோட சைஸ் 3 லிட்டரா, 5 லிட்டரா, 8 லிட்டரா அப்படின்ற இதோட குக்கருடைய சைஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து அவுட்டர் லிட் ப்ரெஷர் குக்கர், அதாவது இந்த மாடல், இந்த நம்ம குக்கர்ல எடுத்துக்கிட்டோம்னா இன்னர் லிட் இருக்கு, அவுட்டர் லிட் இருக்கு. அப்போ ஸோ அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறது இது அவுட்டர் லிட் அப்படின்றது மென்ஷன் பண்ணிருக்காங்க. இன்னும் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா இண்டக்ஷன் பாட்டம், இது மற்ற இது வந்து அவங்களுடைய கீவேர்ட்ஸ் எப்படி அமேசானில் சர்ச் பண்ணுவாங்கன்றதுக்கான கீவேர்ட். இப்போ உதாரணத்துக்கு நான் ப்ரெஷர் குக்கர்னு சொல்கிறேன். இப்போ ப்ரெஷர் குக்கர் 5 லிட்டர்னு வருது. ஸோ இது வந்து நமக்கு ஒரு கீவேர்டு. இந்த கீவேர்டை வந்து நம்ம டைட்டிலில் இன்க்ளூட் பண்ணணும். இப்போ இந்த கீவேர்டை நம்ம இன்புட் பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்கான ப்ராடக்ட் இப்போ இங்கே வந்திருக்கு, ஸ்பான்சர் வந்திருக்கு, ஹேவ்கிங்ஸோட 5 லிட்டர் குக்கர் வந்திருக்கு, அது மாதிரி ஹேவ்கிங்ஸ் பிஜிஎனுடைய 5 லிட்டர் குக்கர் வந்திருக்கு. ஸோ நம்ம கஸ்டமர் என்ன பேஸில் அவங்க சர்ச் பண்ணுவாங்க, நம்மளோட இப்போ ஒரு சிசிஎம் ஆயில் எடுத்துக்கோங்க. சிசிஎம் ஆயில் நிறைய இருக்கு. சிசிஎம் ஆயில் ஃபார் குக்கிங் நான் போடுறேன். ஓகேங்களா? டாப்ல வந்து நிற்கிறது நமக்கு அஞ்சலின்ற நல்லெண்ணெய் வந்து நிற்கிறது. ஸோ இது வந்து நம்ம என்ன பேஸில் நம்மளுடைய கீவேர்டை கொடுத்துருக்கோம், அவங்க இதுதான் நம்மளுடைய அந்த டைட்டிலில் நம்ம எப்படி நம்ம கீவேர்டை இன்புட் பண்ணியிருக்கோன்றதை பொறுத்து நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து நிற்கும். இப்போ உதாரணத்துக்கு இவங்களுடைய அஞ்சலி கோல்டு ப்ரெஸ் ஜிஞ்சர்லி சிசிஎம் ஆயில் 5 லிட்டர் கேன். ஓகேங்களா? ஜஸ்ட் சிம்பிளாக இருக்குது. பட் ஆனால் அவங்களுடைய கீவேர்டை தெளிவாக இது பண்ணியிருக்காங்க. இது வந்து சிசிஎம் ஆயில், இது வந்து 5 லிட்டர் கேன். ஸோ வந்து கஸ்டமருக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பிராண்ட் நேம் வந்துருச்சு, கோல்டு ப்ரெஸ் சிசிஎம் ஆயில்ன்றது வந்துருச்சு, 5 லிட்டர் கேனுன்றது வந்துருச்சு. ஓகேங்களா? நம்மளுடைய ப்ராடக்ட் நம்ம டிசைட் பண்ணும்போது முதல் டிசைட் பண்ண வேண்டியது டைட்டில் தான். ஓகே. ரெண்டாவது நம்ம முடிவு பண்ண வேண்டியது டிஸ்கிரிப்ஷன். டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றது ஒன்றும் இல்லை, அந்த ப்ராடக்டுடைய இதாக இருக்கு பார்த்தீங்களா,
இந்த ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன்றது மேபி வந்து வேரி ஆகும். எப்படி அப்படின்றதுனா இவங்க வந்து பிராண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கனால இவங்களுக்கு வந்து ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் எப்படி இருக்குன்னா இமேஜ் பேஸ்ல இருக்கு. நமக்கு எப்படி இருக்கும்னா இமேஜ் பேஸ்ல இல்லாம கண்டென்ட் பேஸ்ல இருக்கும். இந்த கண்டென்ட்ல நம்ம கொடுக்குறோம் இல்லையா, இந்த கண்டென்ட் இப்போ நம்ம எழுதுறோம் இல்லையா, இந்த கண்டென்ட்ல நம்மளுடைய பிராண்ட் நேமு, அந்த ப்ராடக்டோடைய டீட்டெயில், அதை வந்து நம்ம பீப்புள் எப்படி சர்ச் பண்ணுவாங்களோ அந்த கீவேர்டை பேஸ் பண்ணி நம்ம கொடுக்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய வியூவர்ஸ் நம்ம சர்ச் பண்ணும்போது ரிலேட்டடா சர்ச் பண்ணும்போது கண்டிப்பா நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து நிற்கும். ஸோ அவங்க கிளிக் பண்ண ஒவ்வொரு லிஸ்டிங்ல இருந்தும் நமக்கு டாப்பா வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா. மூணாவது விஷயம் வந்து இமேஜ் வந்து நமக்கு வந்து கிளியரா இருக்கும் நம்மளுடைய ப்ராடக்ட் இமேஜ். ஸோ எந்த மாதிரி இருக்கணும்ன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இமேஜ் வந்து நம்மளுடைய ப்ராடக்டுடைய 70% ஆஃப், அதாவது நம்மளுடைய ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னா அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 70% நல்லா விசிபிள் ஆகுற மாதிரி நம்மளுடைய ப்ராடக்ட் இமேஜ் இருக்கும். ரெண்டாவது அவங்க இதுல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், குறிப்பா அமேசான் ரெக்கமெண்ட் பண்றது என்னன்னா ஒயிட் கலர் பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய இமேஜ். அந்த ஃப்ரண்ட் இமேஜ் வந்து நம்ம கிட்டத்தட்ட 70% ஆஃப் ப்ராடக்ட் வந்து கவர் பண்ணியிருக்கணும். அந்த கவர் பண்ணது பிளஸ் வந்து அந்த ப்ராடக்ட் இமேஜ் இருக்குல்ல அதுல வந்து டீடைல் இருக்கணும். இப்ப நமக்கு இந்த நியூட்ரினஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, அதுல என்னென்ன கலோரி இருக்கு, எவ்வளவு இருக்கு அப்படின்றது டிஃபரெண்ட் இது வந்து ஓகேங்களா. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆங்கிள் டிஃப்ரெண்ட் சைஸ்ல நம்மளுடைய ப்ராடக்ட் இருக்கணும். உதாரணத்துக்கு இப்ப வேற ஏதாவது ஒரு ப்ராடக்ட் இருக்கு, நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம், பட் வந்து சைஸ் வந்து பாக்குறதுக்கு ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குன்னா அதோட சைஸை வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். உதாரணத்துக்கு நம்ம ஒரு லைன் மார்க் பண்ணி அதோட லென்த் எவ்வளோ இருக்கும், வித் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத நம்ம இமேஜ்லேயே மார்க் பண்ணலாம். ஒன்றும் இல்லை, இமேஜ்ன்றது என்ன அப்படின்னா பீப்புள் வந்து ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். அதாவது ஒரு விஷயத்த நம்ம படிச்சு அதுக்கடுத்து உள்ளுக்குள்ள இருக்க கண்டென்ட்ல இருந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு பதிலாக நம்ம அதில் இருக்கக்கூடிய ஹைலைட்லாம் எடுத்து நம்ம அந்த ப்ராடக்ட்ல நம்ம காமிச்சிருந்தோம் அப்படின்னா இது ஈஸி டு கன்வெர்ட் ஆகும். அவ்வளோதான். நம்மளுடைய நம்ம காம்படிட்டரை விட நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய ப்ராடக்ட்டை வந்து ஹைலைட்டாக காமிக்கிறோம் அப்படின்னா அந்த அளவுக்கு நம்மளுடைய கன்வென்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த 4 விஷயம் வந்து நமக்கு மெயின் இம்பார்ட்டன்ட். நான் ஒரு குக்வேர் ப்ராடக்ட் வந்து நம்ம லிஸ்ட் பண்ண போறேன். என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றதுக்காக ஒரு இன்டர்ஃபேஸ்க்காக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்படி தான் இருக்கும் இதோட ப்ராடக்டோடைய லிஸ்டிங்கு. இந்த ப்ராடக்ட் லிஸ்டிங்கில் நம்ம இப்போ இது அட்வான்ஸ்டாக என்ன கொண்டு வந்துருக்காங்க அப்படின்னா நம்ம இமேஜாகவும் கொடுத்துக்கலாம், இல்லை நம்ம இமேஜை கொடுத்தோம்னா அதுவே ஒரு அளவு அப்சர்வ் பண்ணி அந்த அளவுக்கு ஏஐ வந்து நமக்கு பில்ட் ஆகிருக்கு. இப்போ கொடுத்தோம்னா அதோட டைட்டில் எல்லாமே அதுவே ரீசெண்டாக வந்து அப்லோட். அது இல்லை அப்படின்னா எப்பவுமே மேனுவலாக கொடுக்குறது தான் பெட்டர் என்ன கேட்டிங்க அப்படின்னா. ஒரு கண்டென்ட் அதுவே வந்து கிரியேட் ஆகிறது காட்டிலும் நம்மளுடைய ஓன் இமேஜினேஷன் ப்ளஸ் வந்து ப்ராடக்ட்ல என்னென்ன ஹைலைட் பண்ண முடியும், நம்மளுடைய ப்ராடக்ட் நமக்கு தான் தெரியும் இல்லையா. நம்மளுடைய ப்ராடக்ட்ல என்னென்ன ஹைலைட்டான விஷயங்கள் இருக்கு, காம்படிட்டரை விட என்ன என்னுடைய ப்ராடக்ட்ல வந்து ஸ்பெஷலா இருக்கு அப்படின்றது நமக்கு தான் தெரியும் இல்லையா. ஸோ நம்ம வந்து அந்த ப்ராடக்ட்ல டீட்டெயிலா நம்ம காமிக்கும் போது நமக்கு வந்து ஒரு ஹைலைட்டா இருக்கும். உதாரணத்துக்கு இதுல வந்து ஒரு பிரச்சனையுடைய 3 லிட்டர் போடலாம். எதுக்கு இது வந்து ஜஸ்ட் ஒரு உங்களுக்கு அந்த இன்டர்ஃபேஸை காட்டுறதுக்காக மட்டும்தான். ஸோ ஃபஸ்ட்டு ஐட்டம் நேம்ன்றது ப்ராடக்டோடைய டைட்டில், ப்ராடக்ட் டைப்ன்றது நம்ம என்னுடைய ப்ராடக்ட் இருக்கு இதை நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்னுடைய ப்ராடக்ட் வந்து அப்ளைன்ஸ்ல வருதா, இல்லை பேபியில் வருதா, பியூட்டியில் வருதா, அந்த மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து சேம் இதே தான், என்ன கேட்டகரியில் வருதுன்றதுக்காக. அதுக்கடுத்து வேரியேஷன் இருக்கு, என்னுடைய ப்ராடக்ட்ல வந்து நான் வேரியேஷன் இருக்கு. வேரியேஷன்ஸ்னா என்ன அப்படின்னா இப்போ வந்து சைஸ் வந்து நான் வேரியா வச்சிருக்கேன். ஒரு இதில் 100 ml இருக்கு, இல்லை 150 ml இருக்கு, 500 ml இருக்கு, 1 லிட்டர் இருக்கு. என்கிட்ட வந்து சைஸ் வந்து ஒவ்வொன்றும் வேரி ஆகுது. இல்லை நான் வந்து ட்ரெஸ் தான் சேல் பண்றேன், என்னைய ட்ரெஸ்ஸில் வந்து கலர் வந்து மேபி எனக்கு வேரி ஆகுது.
கலர்ஸ் வந்து என்கிட்ட நிறைய இருக்கு. ஒன்று ரெட் கலரா இருக்கு, இல்லை வந்து எனக்கு வந்து மற்ற மற்ற கலர் பேட்டர்ன்ஸ் எனக்கு டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வேரியேஷன் நம்ம செலக்ட் பண்ணுவோம். அதில் வந்து கலர்ஸ், இல்லைன்னா நமக்கு கலர்ஸ் வேணும்னா கலர்ஸ், சைஸ் வேணும்னா சைஸ். ஸோ வந்து நமக்கு என்ன ப்ராடக்ட் நம்ம வேரியேஷன் கிரியேட் பண்ண போகிறோம் அதை பொறுத்து நம்பர் ஆஃப் ஐட்டம். இப்போ வந்து சிலர் வந்து என்ன பண்ணிப்பாங்கன்னா பேக் ஆஃப் 1, பேக் ஆஃப் 2 அந்த மாதிரி இருக்கும். ஸோ வந்து நம்பர் ஆஃப் ஐட்டம், இல்லைன்னா ஐட்டம் பேக்கேஜ் குவான்டிட்டி. அதாவது ஐட்டம் பேக்கேஜ் குவான்டிட்டின்றது என்ன அப்படின்னா ஒரு பேக்கேஜுக்குள்ள எத்தனை ஐட்டம் வருது. நம்பர் ஆஃப் ஐட்டம்ன்றது வேற டிஃபர், ஐட்டம் பேக்கேஜ் குவான்டிட்டின்றது வேற. அதாவது ஒரு பேக்கேஜ் இருக்கு. இப்போ ஆல் அவுட்டோடைய லிக்யூட் எடுத்துக்கோங்க. ஆல் அவுட்டோட லிக்யூட் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதா சொல்றேன். அவங்க ஒரே ஒரு லிக்யூட ஒரே ஒரு பேக்கேஜ்ல வச்சு சேல் பண்றாங்க, இல்ல அதுல 2 காம்போவா வச்சு ஒரு பேக்கேஜுக்குள்ள இருக்கும். ஸோ வந்து இது வந்து ஐட்டம் பேக்கேஜ் குவான்டிட்டி. ஒரு பேக்கேஜுக்குள்ள எத்தனை குவான்டிட்டி இருக்கு. நம்பர் ஆஃப் ஐட்டம்ன்றது எப்படின்னா எனக்கு ஒரு ஐட்டம் இருக்கு, நான் வந்து பேக்கேஜ் தான் தனித்தனியா இருக்கு. அதை நான் என்னுடைய கன்வென்ட்டுக்காக, என்னுடைய சேல் கன்வென்ட்காக, அதாவது உதாரணத்துக்கு இப்போ இந்த மாதிரியான நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் எதுக்காக கிரேட் ஆகுது அப்படின்னா இப்போ ஒரு ஐட்டம் வந்து வெறும் 100 கிராம் தான் இருக்கும். ஸோ நம்ம அதை 5 கிராம் வரைக்கும் நம்ம வந்து சேர்த்தோம் அப்படின்னா 500 கிராம் தான் வரும். டிரான்ஸ்போர்ட்டுடைய காஸ்ட் உங்களுக்கு லெஸ் ஆகும். டிரான்ஸ்போர்ட்ல மினிமமா உங்களுக்கு 100 கிராம் அனுப்புனாலும் உங்களுக்கு 500 கிராம் தான் சார்ஜ் பண்ணுவாங்க. உங்களுக்கு இல்ல நீங்க வந்து நான் 5 பீஸ் அனுப்புறேன் 500 கிராம் வருது அப்படின்னாலும் 500 கிராம் தான் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட் ஃபீ கன்வென்ட்டுக்காக உங்களுக்கு வந்து இந்த நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் அண்ட் ஐட்டம் பேக்கேஜ் குவான்டிட்டி உங்களுக்கு உங்களுடைய கன்வென்ட்டுக்காக நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். பிராண்ட் வந்து இந்த ட்ரேட்மார்க் சொன்னேன்ல, நம்ம அதுக்கு ஒரு டீடைல் செக்ஷன், அது நம்ம கடைசி பிராண்ட் நேம் வந்து நம்ம வச்சு சேல் பண்ணும்போது நம்ம என்கிட்ட நான் இப்போ இந்த பிராண்ட் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன். ஸோ இந்த பிராண்ட் எல்லாம் எனக்கு அவைலபிளா இருக்கு. நான் இந்த பிராண்ட் நேம்ல நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ என்கிட்ட பிராண்ட் நேமே இல்லை, அதுக்காக நான் ஒரு பொருளை வந்து நான் சேல் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக சேல் பண்ணலாம். நம்ம ப்ராடக்ட் டஸ் நாட் ஹேவ் ஏ பிராண்ட் நேம் அப்படின்னா இது என்ன ஆகும் அப்படின்னா பிராண்ட் வந்து ஜெனரிக்ல வந்து சேவ் ஆயிடும். ஸோ அதுக்குன்னு ஒரு பிராண்ட் ஐடென்டிஃபிகேஷன் இருக்காது. நம்ம நேம்ல வந்து பிராண்ட் நேம் கொடுத்துக்கலாமே தவிர பிராண்ட்ல வந்து தனியாக வராது. ஓகே, நெக்ஸ்ட் சொன்னேன் டிஸ்கிரிப்ஷன். டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றது ஒரு பேராவா நீங்க நம்மளுடைய ப்ராடக்ட்ல ஒரு பிராண்டை பத்தியோ, அந்த பிராண்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட், அந்த மாடலை பத்தி, அந்த மாடல்ல அந்த என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு அப்படின்றத ஒரு பேராவா சொல்லக்கூடியது. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த பேரால நம்ம என்ன இன்புட் கொடுக்கணும் அப்படின்றது முக்கியமான விஷயம் தான். இந்த ப்ராடக்டை எப்படி பீப்புள் வந்து சர்ச் பண்ணுவாங்க அப்படின்றது. ப்ரெஷர் குக்கர்ன்றது நார்மலா சர்ச் பண்றது. இதை இன்னும் யூனிக்கா சொல்லணும்னா எப்படி சர்ச் பண்ணலாம். அவுட்டர் லிட் ப்ரெஷர் குக்கர், இல்ல சிசேம் ஆயில்னு எடுத்துக்கிட்டோம். இந்த சிசேம் ஆயில் ஃபார் குக்கிங் இருக்கு பாத்தீங்களா. ஃபார் குக்கிங்ன்ற வேர்டு வந்து எக்ஸ்ட்ரா கீவேர்டு. ஸ்பெசிஃபிக்கா என்னுடைய ஆயில் வந்து குக்கிங்க்கு மட்டும் தான் யூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்றோம். இல்ல ஒரு டாய்ஸ் இருக்கு, வெறுமனா நான் டாய்ஸ்ன்னு போட்டு சர்ச் பண்ணாலும் ஒண்ணுதான். ஆனா நான் வந்து சேல் பண்றது வந்து ஒரு ரிமோட் கார், இல்ல ஒரு பேட்டரி கார் நான் சேல் பண்ணிட்டு இருக்கேன், பேட்டரி ரிமோட் கார் நான் சேல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா ஸோ ஸ்பெசிஃபிக்கா அந்த கீவேர்டை மென்ஷன் ஆகும் இல்லையா. ரிமோட் கார் ஃபார் கிட்ஸ், இல்ல ரிமோட் கார் ஃபார் பாய்ஸ், அந்த சம்திங் அந்த வேர்டு மென்ஷன் அதுல இந்த கீவேர்டு. ஸோ இந்த கீவேர்டை உள்ள இன்க்ளூட் பண்ணி எந்த அளவுக்கு அந்த கீவேர்டை வந்து ரிப்பீட்டட் பண்ண முடியுமோ அந்த ரிப்பீட்டட் பண்ணி அந்த டிஸ்கிரிப்ஷன் ரைட் பண்றதுக்கு பேர் தான் இந்த ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ரிப்பீட்டடா அந்த கீவேர்டு இருக்கும்போது அமேசானுடைய ஆல்கரிதம் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணும். ஓகே, வந்து இதுல இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து இதை நம்ம பையருக்கு காட்டினா இது அவங்க என்ன சர்ச் பண்றாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம அமேசானோட டிசைட் பண்ணி நம்ம இதை காட்டும். ஓகேங்களா. புல்லட் பாயிண்ட். புல்லட் பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம என்ன டிஸ்கிரிப்ஷன்ல எழுதணும் அதை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்றது. அதாவது என்ன ப்ராடக்ட்ல என்னுடைய ப்ராடக்ட்ல ஹைலைட் இருக்கு. உதாரணத்துக்கு இந்த ப்ராடக்ட்ல நம்ம என்ன என்ன கீவேர்டு என்ன புல்லட் பாயிண்ட் இருக்குன்னு பார்க்கலாமா. ஸோ அபவுட் திஸ் ஐட்டம் இருக்கு பார்த்தீங்களா. நம்ம ஒரு விஷயத்த நம்ம வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல நமக்கு வந்து ஃபுல்லா பிரீஃபா எழுதியிருப்போம். அந்த பிரீஃபா எழுதின விஷயத்த ஷார்டன் பண்ணி கஸ்டமருக்கு புரியுற மாதிரி ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி அவங்களுடைய இதுல சொல்றது தான் புல்லட் பாயிண்ட். இந்த புல்லட் பாயிண்ட் வந்து அபவுட் திஸ் ஐட்டம் சொல்லிட்டு இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும்.
இவங்க இதில் என்ன கொடுத்துருக்காங்க, 100% பியூர் அன்ரிஃபைன்டு பிரிங் ஹோம் குட்னஸ், பியூர் சிசிஎம் சீட்ஸ் வித், அவங்க என்ன ப்ராடக்ட்லாம் அவங்களுடைய ஹைலைட் இருக்கோ அதை வந்து என்ன சொல்ல போனோம்னா இது 2 லைன்ஸ்ல இருக்குல்ல. இன்னும் நீங்கள் வந்து இதை வந்து ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட்ல சொல்றது வந்து பெட்டராக இருக்கும். அதாவது ஒன் லைன்ல மக்களுக்கு புரியுற மாதிரி, கஸ்டமருக்கு புரியுற மாதிரி. ஏன்னா இதை இவ்வளவு தூரம் வாசிப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. சிசிஎம் ஆயில் 1 லிட்டர் நான் போடுறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம எந்த அளவுக்கு ஷார்ட்டனா நம்மளுடைய ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய ஹைலைட்டரை சொல்றோமோ அதுதான் வந்து நமக்கு வந்து அபவுட் திஸ் ஐட்டம்ல வரும். இதுதான் புல்லட் பாயிண்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ப்ராடக்டோட இமேஜ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளுடைய ப்ராடக்ட் என்ன அப்படின்றது மக்களுக்கு சொல்லக்கூடியதே இதுதான். ஸோ ப்ராடக்டோடைய நம்ம இமேஜஸ் வந்து ரொம்ப இருக்கிறதுல கொஞ்சம் ஹை குவாலிட்டியாக அவங்களுடைய நாம்ஸுக்கு இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நம்ம ப்ராடக்டோட இமேஜ் ஸ்டைல் கைட்லைன்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. எப்படி இருக்கணும், இந்த டெக்னிக்கல் ரெக்யூர்மெண்ட் என்ன, எந்த மாதிரியான இருந்தால் அவங்களுடைய ப்ராடக்ட் வந்து ஈஸியாக வந்து இருக்கும் அப்படின்னு. இதில் அவங்க கொடுத்துருக்கும் போது டெக்னிக்கல் ரெக்யூர்மெண்ட்டில் 500 to 10,000 பிக்சல்னு கொடுத்துருக்காங்க அதோடைய லாங் சைடு. ஆனால் என்ன கேட்டிங்க அப்படின்னா 1000x1000 இல்லைன்னா 1080 அதுதான் வந்து பெஸ்ட் ரிசல்ட்டாக இருக்கும்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா அது லோ, அதாவது குவாலிட்டியும் நல்லா இருக்கும். ப்ளஸ் வந்து சர்ச்சுக்கு வந்து நம்ம சர்ச் பண்ணும்போது நம்மளுடைய ஃபோட்டோ வந்து டக்குன்னு அப்டேட் ஆகும். நம்ம ஒரு ப்ராடக்ட் நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய இமேஜ் உடனே விசிபிள் ஆகும். ஸோ இது வந்து என்னன்னா கஸ்டமர் இப்போ ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய ப்ராடக்ட் இமேஜ் வந்துருச்சுன்னா அந்த நம்மளுடைய இமேஜை வச்சு நமக்கு உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த இமேஜ் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். 2வது பேஜ். அடுத்த பேஜ் வந்து ப்ராடக்டோடைய பேசிக் டீடைல்ஸ். நம்ம ப்ராடக்ட்ல மாடல் நம்பர் என்ன, மேனுஃபேக்சர் யாரு, மெட்டீரியல் என்ன யூஸ் பண்ணுறோம், ஐட்டம் டைப் நேம் என்ன, அதோட கலர் என்ன, சைஸ் என்ன, மேனுஃபேக்சர் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், கெப்பாசிட்டி, அதோட கெப்பாசிட்டி யூனிட்டு, அது அசம்பிளி, அந்த ப்ராடக்ட்டுக்கு அசம்பிளி தனியாக தேவைப்படுது, அதோட வாட்டேஜ் யூனிட் என்ன, வோல்டேஜ். இது வந்து சில ரெட் லைன்ல இருக்கக்கூடிய மட்டும் நமக்கு ரெட் பாக்ஸ் இருக்குல்ல, அந்த இது வந்து மஸ்ட். அதாவது நம்ம அதை ஃபில் பண்ணியே ஆகணும். இந்த நார்மலா இருக்கக்கூடியது வந்து ஆப்ஷனல் தான். இந்த ஆப்ஷனல் வந்து நம்ம கொடுக்கறது நம்மளுடைய ப்ராடக்ட்டுக்கு ரிலேட்டடா இருக்கு அப்படின்னா கொடுக்கலாம். இப்போ நம்ம நார்மல் ப்ரெஷர் குக்கர்னா அதுக்கு வாட்டேஜ்லாம் வராது. ஸோ வால்டேஜ் வோல்ட் நமக்கு தேவைப்படாது. ஸோ அந்த நம்ம யூனிட் கவுண்ட், கண்ட்ரோல் டைப், இன்க்ளூட் காம்பனண்ட், இந்த செக்ஷன் வந்து ரொம்ப முக்கியமான செக்ஷன். HSN கோடு, நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்றோம் அப்படின்னா அதுக்கான யூனிக் HSN கோடு இருக்கும். அது என்ன கோடு அப்படின்றத நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். கண்ட்ரோல் மெத்தட், மேனுவலா இதுவா, இது வந்து டிஃபர் ஆகும். இது இப்போ நான் குக்கர்னு போட்டிருக்கனால மேபி இந்த இது வந்துட்டு இருக்கு. ஸோ இதுவே நான் வந்து வேற ப்ராடக்ட் இல்லை வேற ஏதாவது நான் வந்து ஒரு அப்டேட் பண்ண போறேன்னா அதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸாக இருக்கும். எல்லா கொஸ்டினும் அதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸாக இருக்கும். இம்போர்ட்டர் யாரு, பேக்கேஜர் என்ன, அதோட ப்ராடக்டோடைய டைமென்ஷன் என்ன, அது ஃப்ரண்ட் டு பேக் எவ்வளோ இருக்குது, அதோட யூனிட் என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள். வேரியேஷன், நம்ம வந்து எதுவுமே கொடுக்கல இல்லையா. வேரியேஷன் நம்ம சைஸோ இல்லை சப்போஸ் நம்ம ஏதாவது ஒன்று கொடுத்துருக்கோம் அப்படின்னா அது இந்த இடத்துல வந்து நம்ம டிஸ்பிளே ஆகும். நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் நம்ம செலக்ட் பண்ணலாம். இப்போ நான் வந்து இதில் வந்து நான் நம்பர் ஆஃப் சும்மா ஜஸ்ட் ஒரு ஆட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஒரு ஐட்டம் இருக்குது, இன்னொரு இதில் வந்து நம்பர் ஆஃப் ஐட்டம் வந்து ஒரே இதில் 3 இருக்குது, இல்லை இன்னொரு இதில் ஒரு 5 இருக்குது அப்படின்னா நமக்கு தனித்தனியாக வந்துடும். ஓகேங்களா. இந்த நம்பர் ஆஃப் ஐட்டம் என்னென்ன, அதாவது இந்த நம்பர் ஆஃப் ஐட்டம் வந்துடும். அதுக்கு செல்லர் எஸ்கேயூ அப்படின்றது என்னன்னா யூனிக் செல்லிங் கோடு தான். அதெல்லாம் ஒரு ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம இடத்துக்கு நம்ம வச்சிருக்கோம், நம்மளுடைய ஒரு வேர் ஹவுஸ்ல வச்சிருக்கோம், அதை நம்ம செலக்ட் பண்ண போறோம். இந்த ரேக்ல அந்த ப்ராடக்ட் இருக்கும். அந்த ப்ராடக்ட்டுக்குன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக எழுத முடியாது இல்லையா. ஸோ அந்த இதை வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கான ஒரு கோடு. இப்போ உதாரணத்துக்கு இப்போ பெர்ஜினர் வச்சிருக்கேன், நான் எப்படி கொடுக்கலான்னு ஒரு ஐடியாக்காக நான் சொல்றேன். இப்போ நான் ஒரு பெர்ஜினர் பிராண்டு தான் நான் மென்ஷன் பண்ணேன். ஸோ பெர்ஜினர்னு சொல்லிட்டு நான் இதில் போட்டிருக்கேன். முதல் ஒரு பிராண்ட் நேமு, அதுக்கடுத்து ஸ்லாஷ்,
மாடல் நேம் ஷார்ட்டாக போட்டுருக்கு சரிங்களா. அதுக்கடுத்து பெர்ஜினர் மாடல் நேமு, அதுக்கடுத்து 3 லிட்டர் என்ன சைஸ் அப்படின்றத நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஒரு செல்லர் எஸ்கேயூவாக இருக்கும். எதுக்கு அப்படின்னா இதில் வந்து நம்மளுடைய பிராண்ட் நேமும் வந்துருச்சு, அது என்ன மாடலுன்றது வந்துருச்சு, அதில் என்ன சைஸ்ன்றது வந்துருச்சு. ஸோ ஒரு ப்ராடக்டை அந்த டிஃபைன் பண்ணக்கூடியதை ரொம்ப ஸ்டார்ட்டாக சொல்லக்கூடியது தான் எஸ்கேயூ. ஓகேங்களா. எக்ஸ்டர்னல் ஐடின்றது இஏஎன் கோடு. சில ப்ராடக்ட் வந்து இஏஎன் கோடு இருக்கும், சில ப்ராடக்ட்டுக்கு இருக்காது. ஸோ நம்ம இஏஎன் கோடு நம்ம இல்லாத பட்சத்தில் நம்ம ஏஎஸ்ஐஎன் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம நம்ம முதல் ஆட் பண்ண இமேஜ் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராடக்ட்டுக்காக மெயின் பேஜுக்கான இமேஜ். இப்போ நம்ம இதில் வந்து நம்பர் ஆஃப் ஐட்டம் நம்ம தனித்தனியாக நான் டிஃபரெண்ட் காட்ட போகிறேன், எனக்கு வந்து ஒரு ப்ராடக்ட்டில் ஒன்று தான் இருக்கும் அப்படின்னா நம்ம ஒரு ஒரு இதை வச்சான இமேஜ். ஃப்ரண்ட்டில் வந்து ஒரே ஒரு ப்ராடக்ட் இருக்க மாதிரி ஒரு இமேஜ். இல்லை அதில் நம்பர் ஆஃப் ஐட்டம் 3 இருக்குது அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு சோப்பு சேல் பண்ணுறேன், ஒரே ஒரு சோப்பு வந்து தனியாக சேல் பண்ணுறேன், அப்புறம் பேக் ஆஃப் 3 சேல் பண்ணுறேன், பேக் ஆஃப் 5 சேல் பண்ணுறேன். அப்போ ஒரு பேக் இருக்கிற மாதிரி ஃப்ரண்ட் இமேஜ், அதுக்கடுத்து 3 பேக்கு ஒரே இதில் இருக்க மாதிரி ஃப்ரண்ட் இமேஜ், அதுக்கடுத்து 5 பேக்கு ஒரு 5 சோப்பு இருக்கிற மாதிரி ஃப்ரண்ட்டில் இருக்க மாதிரி அது ஒரு இமேஜ். இதை கிரியேட் பண்ணி இதில் தனித்தனியாக கொடுக்கணும். இதில் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய அந்த ப்ராடக்டை செலக்ட் பண்ணும்போது கஸ்டமர் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. அதை படிக்கும்போதும் ஓகே பேக் ஆஃப் 5 இருக்கு, இமேஜ்லேயே 5 ப்ராடக்ட் நம்ம காமிச்சிருக்காங்க, நம்ம என்ன கஸ்டமருக்கு நம்ம கொடுக்க போறோமோ அதை தான் நம்மளுடைய இமேஜில் காட்டுறது அது நமக்கு பெட்டராக இருக்கும். அது வந்து பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா ஈஸியாக வந்து நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஓகே அதில் இப்போ நம்ம இது ஆர்டர் போட்டோம்னா நமக்கு இதுல இருந்து 5 ப்ராடக்ட் வரும் அப்படின்ற மாதிரி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஆஃபர் கண்டிஷன் அப்சல்யூட்லி வந்து இதில் ஆஃபர் கண்டிஷன் ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சின்ன ஒரு இதுக்காக சொல்கிறேன். ஆஃபர் கண்டிஷன் ஏன் கொடுத்துருக்காங்கன்னா சிலர் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரீஃபர்பிஸ்ட்னு சொல்லிட்டு அமேசானில் நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னா தெரியும். ரீஃபர்பிஸ்ட் லேப்டாப் அந்த மாதிரி இருக்கும். அதாவது என்ன அப்படின்னா அவங்க ஒரு கஸ்டமர் வாங்கியிருப்பாங்க, அதில் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லி அவங்க வந்து ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க. அந்த ரிட்டர்ன் பண்ண ஐட்டம் வந்து அவங்க ஓப்பன் பண்ணி சர்வீஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஓப்பன் பண்ணி ஏதாவது அது சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, பார்ட் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நம்ம அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸும் அமேசானில் சேல் ஆகும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் தான் அதுக்காக தான் இந்த இடத்துல வந்து ஆஃபர் கண்டிஷன்றதுல கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய ப்ராடக்ட்ல ஒன்லி நியூ மட்டும் தான் சேல் பண்ண முடியும். ஸோ நமக்கு நியூ. இதுவே மொபைல் அல்லது லேப்டாப் இந்த மாதிரியான எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமாக இருந்துச்சுன்னா ரீஃபர்பிஷ்ட்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு டாபிக் வரும். ஸோ இது வந்து நம்ம ஸ்பெஷலாக என்னென்ன ஒரு ஒரு ஐட்டம்னா அதுக்கு என்ன ப்ரைஸு, இல்லை 2 ஐட்டமாக இருக்குது நான் 2 ஐட்டத்தையும் சேர்த்து நான் வந்து ஒரு இது பண்ணுறேன் அப்படிங்கும்போது 2 ஐட்டத்துக்கு இதுவே ஒரு 5 ஐட்டமாக வாங்கும்போது என்னதில் ஆஃபராக தருவேன். இப்போ ஒரு ஐட்டம் வந்து 500, இப்போ டபுளாக வாங்கும்போது அதே 1000 வச்சிருக்கும் போது நமக்கு என்ன ஒரு பிரயோஜனம் இல்லையா. கஸ்டமர் ஒன்றா வாங்கினா அதே ப்ரைஸ் தான், ரெண்டா வாங்கும்போது எனக்கு அதே ப்ரைஸ் தான் அப்படிங்கும்போது கஸ்டமரை வந்து நம்ம இது பண்ண முடியாது. ஸோ நான் டபுளாக சேல் பண்ணும்போது உங்களுக்கு 100 ஆஃபர் தரேன், இல்லை வந்து உங்களுக்கு 5 பீசஸாக நீங்கள் மொத்தமாக வாங்கும்போது ஒரு 500 ஆஃபர் வரும் அப்படிங்கும்போது ஸோ அதுக்கான யூனிக் ப்ரைஸ் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான செல்லிங் ப்ரைஸ் என்ன அப்படின்றது. அடுத்த ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா சேம் செல்லர் எஸ்கேயூவில் நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம சைஸ் வந்து வெறிய பிராண்ட் நேமு மாடலு சைஸ் நம்ம போட்டோம். இதில் வரும்போது பிராண்ட் நேமு மாடல் மட்டும் நமக்கு போட்டால் போதும், இதில் சைஸ் தேவையில்லை. ஏன்னா இது வந்து பேரண்ட் எஸ்கேயூன்னு சொல்லுவாங்க. இந்த பேரண்ட் எஸ்கேயூ கீழே தான் நம்மளுடைய என்ன டிவிஷன் கொடுத்துருக்கோம், எத்தனை பீஸ் ஆஃப் கொடுத்துருக்கோன்றது நமக்கு கீழே வரும். ஸோ இதோட மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ் என்ன, ஃபுல்ஃபில்மெண்ட் சேனல் நான் இது வந்து நானே வச்சு சேல் பண்ண போறேன்னா இல்லை அமேசான் எஃபியில் வச்சு சேல் பண்ண போறேன்னா அப்படின்ற டீட்டெயிலு. அதுக்கடுத்து அதோட பேக்கேஜ் டைமென்ஷன், இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்த டைமென்ஷன் வந்து ஐட்டமுடைய டைமென்ஷன், ப்ராடக்ட் இந்த சைஸ்ல இருக்கும் அப்படின்றதுக்கான டைமென்ஷன். இதுல வந்து இந்த பேக்கேஜ் வந்து நான் ஃபுல் பேக்கிங் பண்ணதுக்கு அடுத்து என்ன சைஸ்ல இருக்கும் அப்படின்றதுக்கான டைமென்ஷன் தான் ஐட்டம் பேக்கேஜ் டைமென்ஷன். இந்த டைமென்ஷன் டிஃபைன் பண்ணி தான் உங்களுடைய ப்ராடக்டுடைய டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் டிஃபர் ஆகும். இந்த டைமென்ஷன் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இந்த பேக்கேஜுடைய டைமென்ஷன் நம்ம குறைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் வந்து லெஸ் ஆகும். ஆனால் அதே நேரத்தில் நம்மளுடைய ப்ராடக்டோடைய சேஃப்டியும் ரொம்ப முக்கியம். கஸ்டமர்கிட்ட போய் செய்யும் போது ப்ராடக்டோடைய சேஃப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஒன்ஸ் நம்ம ப்ராடக்ட் வந்து ஒரு பிராண்டை பில்டு பண்ணிட்டோம், அந்த பிராண்ட்ல இருந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கஸ்டமர் ஆர்டர் போடுறாரு, ஆர்டர் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட் வந்து டேமேஜ் ஆகியோ இல்லை வந்து அதில் ஏதாவது ஒரு பார்ட்டு உடஞ்சோ இல்லை இருக்கும் பட்சத்தில் அந்த அவருடைய பிராண்ட் நேமே அதுக்கு வந்து ஸ்பாயில் ஆகிடும்.
ஸோ வந்து பேக்கேஜோடைய லென்த் யூனிட்டை நம்ம எந்த அளவுக்கு கம்மி பண்றோமோ அதே மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பேக்கேஜில் இருக்கக்கூடிய ப்ராடக்டோடைய சேஃப்டியும் ரொம்ப ரொம்ப மஸ்ட். கடைசியா வந்து சேஃப்டி. இந்த சேஃப்டி எப்படின்னா என்னன்னு இல்லை, நம்மளுடைய எங்க இருந்து நம்ம இம்போர்ட் பண்றோம், இதுல பேட்டரி இருக்கா, பேட்டரி இருக்குன்னா அதுக்கு என்னென்ன பேட்டரி யூஸ் பண்றோம். உதாரணத்துக்கு நான் இதுல வந்து பேட்டரின்னு கொடுக்குறேன். பேட்டரி கொடுக்குறோம்னா ஏர் பேட்டரிஸ் ஆர் இன்க்ளூடு ஆர் எக்ஸ்க்ளூட், அதாவது இதுக்குள்ளேயே பேட்டரி இருக்கா இல்ல வந்து இல்லையா அப்படின்ற பட்சத்துல இப்போ நான் இருக்குன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா அது எத்தனை வாட்ஸ், அது என்ன டைப் பேட்டரி, அது எல்லாமே வரும். அதே மாதிரி டேஞ்சர் ஃபுட். இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஆயில் சேல் பண்ணுறோம், இப்போ இன்ஜின் ஆயிலோ இல்லை மற்ற ஆயிலோ நம்ம சேல் பண்ணும்போது, இல்லை வேற ஏதாவது பேட்டரி இந்த மாதிரியான ஹார்ம்ஃபுல் ப்ராடக்ட் நம்ம சேல் பண்ணும்போது அதோட ஸ்டோரேஜ், இந்த டிரான்ஸ்போர்டேஷன் எல்லாம் நமக்கு வந்து ரொம்ப இதாக இருக்கும். அது வந்து என்விரான்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கும். ஸோ அது எந்த ரெகுலேஷன்ஸ் கீழே வருது அப்படின்றத நம்ம வந்து இதில் நம்ம கண்டிப்பாக சொல்லணும். ஓகேங்களா? கடைசியா வந்து ஐட்டமுடைய வெயிட், அந்த ப்ராடக்ட் எவ்வளவு வெயிட் இருக்கும், அதோட யூனிட் என்ன, இது வந்து நம்ம இது அதை கிராம்லையும் கொடுத்துக்கலாம், நம்ம வந்து கிலோகிராம்லையும் கொடுத்துக்கலாம். இது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே மஸ்ட் பண்ணிட்டு நம்ம சப்மிட் கொடுக்கும்போது நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து லிஸ்டிங் ஆயிரும். ஒரு ½ ஹவர்ல இருந்து 1 ஹவர்ல பேஜ் தான் நமக்கு லைவ் ஆயிரும். ஓகேங்களா? நம்ம லிஸ்டிங் பார்த்துட்டோம். லிஸ்டிங் எடுத்து இது டைப் ஆஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் நான் சொன்னேன் இல்லையா, அது வந்து டைப் ஆஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து இதில் வந்து 2 இருக்கு. ஒன்று வந்து மெர்ச்சன்ட் ஃபுல்ஃபில்மெண்ட், இன்னொன்று வந்து FBA ஃபுல்ஃபில்மெண்ட். இப்போ நான் வந்து ஒரு கடை வச்சிருக்கேன், இல்லை வந்து என்கிட்ட வந்து ப்ராடக்ட் இருக்கு, என்னுடைய ஒர்க் பேஸில் நமக்கு ஆள் இருக்காங்க, டெய்லி எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு என்கிட்ட வந்து ஸ்டாஃப் இருக்காங்க, இல்லை எனக்கு பேக் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க அப்படின்னா அது வந்து நம்ம வந்து மெர்ச்சன்ட் ஃபுல்ஃபில்மெண்ட்டில் வச்சுக்கலாம். இப்போ டெய்லி நமக்கு ஆர்டர் வரும், நம்ம அந்த ஆர்டரை வந்து நம்ம பிரிண்ட் எடுப்போம். அந்த பிரிண்ட் எடுத்து நம்மளுடைய ப்ராடக்ட்ல வந்து பேக் பண்ணி நம்மளுடைய ப்ராடக்ட்ல அந்த லேபிளை பேஸ்ட் பண்ணிட்டு நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா அமேசான்ல இருந்து டிரான்ஸ்போர்ட்ல இருந்து வருவாங்க, வந்து அவங்களே நம்மளுடைய அட்ரஸ்ல இருந்து பிக் பண்ணிட்டு போயிடுவாங்க. இல்லை எனக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்லை, நான் ஜாபுக்கு போகிறேன், ஆனால் சைட் பிஸ்னஸாக தான் வந்து நான் காமர்ஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு தான் முக்கியமாக மஸ்ட் வந்து இந்த FBA ஃபுல்ஃபில்மெண்ட். இது வந்து FBA ஃபுல்ஃபில்மெண்ட் எப்படின்னா நம்மளுடைய ப்ராடக்ட்டை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிடுவோம், நம்ம வந்து ப்ராடக்ட்டை வந்து லிஸ்ட் பண்ணிடுவோம். லிஸ்ட் பண்ணும்போது நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, அதுல வந்து ஒரு ஆப்ஷன் கேட்கும், இது வந்து நீங்க ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து அமேசான்ல ஃபுல்ஃபில் பண்ண போறீங்களா, இல்ல வந்து நீங்க ஐ வில் ஷிப் திஸ் ஐட்டம் மை செல்ஃப் அப்படின்றது வந்து மெர்ச்சன்ட் ஃபுல்ஃபில்மெண்ட்ல வரும். இல்ல நான் வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து அமேசான் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்றேன், பட் ஆனா சேல் பண்றது வந்து அமேசான்லயே வச்சு நான் சேல் பண்ண போறேன் அப்படின்னா அமேசான் வில் ஷிப் ப்ரொவைட் த கஸ்டமர் சர்வீஸ் ஃபுல்ஃபில்மெண்ட் பை அமேசான். இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்ற பட்சத்தில் நம்மளுடைய ப்ராடக்ட் எவ்வளோ நம்ம இந்த குவான்டிட்டி கொடுக்குறோமோ அந்த குவான்டிட்டியை அமேசானுடைய வேர் ஹவுஸ் காட்ட வேண்டியிருக்கும். இப்போ தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் எங்கெங்கே அமேசானுடைய வேர் ஹவுஸ் இருக்குன்னா கோயம்புத்தூர் அண்ட் சென்னை. இது வந்து மெயினாக வேர் ஹவுஸ் வந்து கோயம்புத்தூர்லேயும் சென்னையிலையும் மெயின் வேர் ஹவுஸ் இருக்குது. இந்த வேர் ஹவுஸுக்கு நம்மளுடைய ப்ராடக்ட் நம்ம சேல் பண்ணும்போது நமக்கு சென்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்கு ஒரு வரக்கூடிய ஆர்டர் வந்து வித்தின் அவங்களே வந்து உடனே பேக் பண்ணி அவங்க கஸ்டமருக்கு நம்ம சென்ட் பண்ணிடுவாங்க. நம்ம சைடில் நமக்கு எந்த வேலையும் இருக்காது. நம்ம என்ன ஆர்டர் வந்திருக்கான்றதை செக் பண்ணுவோம், ப்ளஸ் வந்து அதுக்கான பேமெண்ட் கிரெடிட் ஆயிருக்கா அந்த விஷயங்கள் மட்டும் நம்ம செக் பண்ணால் போதும். இது நம்ம கையில் வச்சு சேல் பண்ணும்போது நம்ம இண்டிவிஜுவலாக நம்ம தான் வந்து ஆர்டர் வந்து பிரிண்ட் எடுக்கணும், பிரிண்ட் எடுத்து நம்மளுடைய பேக்கேஜ் பண்ணணும், பேக்கேஜ் பண்ணி நம்ம ஒட்டணும், ப்ளஸ் வந்து அவங்க கஸ்டமர் டிரான்ஸ்போர்ட்டில் ஒப்படைக்கிற வரைக்கும் அது நம்மளுடைய பொறுப்பாக இருக்கும். ஓகேங்களா? இந்த வேர் ஹவுஸ் நமக்கு இந்த ஃபுல்ஃபில்மெண்ட்டுக்கும் இந்த மெர்ச்சன்ட் ஃபுல்ஃபில்மெண்ட்டுக்கும் இதுல டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு, அட்வான்டேஜ் இருக்கு. FBA ஃபுல்ஃபில்மெண்ட்ல என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா நீங்க உங்களுடைய மேனுஃபேக்சர் பக்கத்துல இருக்காரு, எனக்கு ஆர்டர் வந்தா நான் வாங்கிக்கலாம் அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து மெர்ச்சன்ட் ஃபுல்ஃபில்மெண்ட்ல இருக்கலாம். இல்ல இல்ல எனக்கு வந்து நான் FBA ஃபுல்ஃபில்மெண்ட்ல சேல் பண்ணணும் அப்படின்ற பட்சத்துல நீங்க அதிக அளவுல நீங்க ப்ராடக்ட்டை வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணி வாங்க வேண்டியதா இருக்கும். என்னுடைய அட்வைஸ் என்ன அப்படின்னா இனிஷியலா நீங்க ஒரு ப்ராடக்ட்டை வந்து மெர்ச்சன்ட் ஃபுல்ஃபில்மெண்ட்ல நீங்க ஃபர்ஸ்ட் ஃபுல்ஃபில்மெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆர்டர் வந்து அதிகமாகும் பட்சத்துல உங்களுடைய டெய்லி அந்த லிஸ்டிங்ல இருந்து ஒரு 20 ஆர்டர் வருது அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு வந்து நீங்க வந்து FBAக்கு அதை வந்து ஷிஃப்ட் பண்றது உங்களுக்கு ரொம்ப இன்னும் ஈஸியா இருக்கும். ஏன் அப்படின்னா FBAக்கு ஷிஃப்ட் பண்ணும்போது என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா நீங்க இன்னைக்கு வர ஆர்டர் இன்னைக்கு ஒரு 1:30க்கு மேல வருது, இல்ல ஒரு 2 o'clock மேல ஒரு ஆர்டர் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நாளைக்கு தான் அதை நம்ம டிஸ்பேச் பண்ணுவோம். ஏன்னா ஆல்ரெடி டிரான்ஸ்போர்ட்ல இருந்து வந்து
வந்துட்டாங்க, அவங்க பிக் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமேல் அவங்க வந்து நாளைக்கு தான் வருவாங்க. ஆனா அமேசான் ஃபுல்ஃபில்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு வர ஆர்டர் என்ன ஆகும்னா, இப்போ நைட் ஒரு 10 மணிக்கு வருது ஒரு ஆர்டர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். வித்தின் 12:00 அதை வந்து டிஸ்பேச் பண்ணிடுவாங்க. அது என்ன ஆகும்னா, அன்னைக்கே வந்து கஸ்டமருக்கு வந்து டெலிவரி ஆயிடும். இப்போ கோயம்புத்தூர்ல இருந்து ஒருத்தவங்க ஆர்டர் போடுறாங்க. நம்ம வந்து கன்னியாகுமரியில இருக்கோம். கன்னியாகுமரியில இருந்து நம்ம வந்து ப்ராடக்ட் நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கன்னியாகுமரியில இருந்து நம்மளுடைய ப்ராடக்ட்டை வந்து கஸ்டமருக்கு அனுப்புறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும். ஆனா இதுவே நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து வேர் ஹவுஸ்ல இருக்கு, சென்னையிலயும் இருக்கு, இல்ல வந்து கோயம்புத்தூர்லயும் நம்ம வேர் ஹவுஸ்ல நம்ம ஸ்பிளிட் பண்ணி நம்மளுடைய ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னா, கோயம்புத்தூர்ல இருந்து ஆர்டர் பண்றவங்க சேம் டே சென்னை ஃபுல்ஃபில்மெண்ட்ல இருக்கு அங்க இருந்துன்னா சென்னையில இருக்கவங்களுக்கு சேம் டே இதாயிரும். இதுவே நம்ம பெங்களூர்ல இருந்து இல்ல வந்து நமக்கு ஒரு ஆந்திரால இருந்து ஆர்டர் வரும்னா கன்னியாகுமரியில இருந்து ஆந்திராவுக்கு போறதுக்கும் கோயம்புத்தூர் ஆர் சென்னையில இருந்து ஆந்திரா போறதுக்கும் அந்த டைம் டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. இது வந்து என்ன ஆகும்னா எந்த அளவுக்கு உங்களுடைய டைம் டிஃப்ரெண்ட் வந்து கம்மியாகுதோ அந்த அளவுக்கு கஸ்டமர் வந்து உங்களுடைய ஆர்டருக்கும் உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்போ ஒரு பொருள் எனக்கு தேவைப்படுது ஒன்றும் இல்லை, நான் ஒரு ட்ரிப்பு போறேன், போறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு நாளைக்கு வந்து ஒரு நாளைக்கு ஈவினிங்க்கு நான் ஒரு ட்ரிப்புக்கு நான் கிளம்பணும். எனக்கு வந்து பைக்ல போலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் இருக்கு. எனக்கு வந்து இன்ஜின் ஆயில் வேணும், இல்லைன்னா ஒரு செயின் லூப் வேணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த செயின் லூப் வேணும் அப்படின்றத நான் வந்து அமேசான்ல வந்து சர்ச் பண்றேன். சர்ச் பண்ணும்போது அமேசான்ல எனக்கு ஒன் டே டெலிவரியில ஒரு செயின் லூப் காட்டுறாங்க. ஸோ நான் அதை ப்ரிஃபர் பண்ணுவேன்னா, இல்லை எனக்கு 3 டேஸ் ஆகுது 4 டேஸ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நான் அதை ப்ரிஃபர் பண்ணுவேன்னா, ரெண்டுக்குமான அது ப்ராடக்ட்டை டிஃபரெண்ட் பண்ணணும். டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ப்ராடக்ட். இந்த எதை வந்து நம்ம எனக்கு அர்ஜென்ட் நாளைக்கு நான் கிளம்பணும், ஸோ எனக்கு ஒரு செயின் லூப் தேவை. அப்போ நான் செயின் லூப்புக்கு அது என்னைக்கு ஒன் டேல வரதுக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். அது வந்து ப்ரைஸ் வந்து ஒரு ₹10 அல்லது ஒரு ₹15 ஒரு முன்ன பின்ன இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் எனக்கு நாளைக்கு அர்ஜென்ட், ஸோ என்னோட ப்ராடக்ட் நாளைக்கு எனக்கு தேவை அப்படிங்கிற பட்சத்தில் நான் ஒன் டேக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ இதுதான் வந்து எஃபிஏக்கும் மெர்ச்சன்ட் ஃபுல்ஃபில்மெண்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். அதுக்கடுத்து அமேசான் ஸ்பான்சர் ஆட். அமேசான் ஸ்பான்சர் ஆடுன்றது என்ன அப்படின்னா, நம்மளுடைய ப்ராடக்டை அமேசானில் நம்ம லிஸ்ட் பண்ணியிருப்போம். இப்போ நான் ஒரு லிஸ்டிங் பண்ணிட்டேன், என்னோட லிஸ்டிங் வந்து எவ்வளோ இருக்குன்றது தெரியாது. இது டிமாண்டு எனக்கு ஒரு ப்ராடக்ட்டுக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம லிஸ்ட் பண்ண அன்னைக்கே நமக்கு ஆர்டர் வந்துடலாம். இல்லை ஒரு ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணி 1 ஆர் 2-3 டேஸில் வந்து நமக்கு ஆர்டர் வர ஸ்டார்ட் ஆயிடும். அது எதை பேஸ் பண்ணி அப்படின்னா நம்மளுடைய ப்ராடக்ட் எந்த அளவுக்கு நமக்கு டிமாண்ட் இருக்கோ அதை பேஸ் பண்ணி வரும். இப்போ நம்மளுடைய ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு, ஆனால் என்னுடைய லிஸ்டிங் வந்து ஒரு 12th பேஜ்லயே இருக்கு. காரணம் என்னன்னா நான் இப்பதான் புதுசா லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட பேஜ் வந்து நமக்கு வந்து டாப்ல வரல. அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அமேசான் அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன ஆப்ஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அமேசான் உடைய அட்வர்டைஸ்மெண்ட். அமேசான் அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி ரன் ஆகுன்றது நான் உங்களுக்கு அமேசானுடைய பேஜ்ல இருந்து காமிக்கிறேன். இப்போ டாய்ஸ்ன்னு நான் ஒன்று சர்ச் பண்றேன். டாய்ஸ் நான் வந்து இப்போ வந்து சர்ச் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இந்த டாய்ஸ்ல வந்து நமக்கு எடுத்தோடனே நமக்கு ஒரு ப்ராடக்ட் காட்டுறாங்க. ஓகேங்களா? இந்த 4 ப்ராடக்ட்டை நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா இதுல ஒரு டேக் வந்து இருக்கும். என்ன அப்படின்னா ஸ்பான்சர்டு. இதில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஸ்பான்சர்டு. என்ன அப்படின்னா இந்த கீவேர்டு டாய்ஸ்னு இந்த கீவேர்டை போட்டு யார் சர்ச் பண்றாங்களோ அவங்களுக்கு என்னுடைய ப்ராடக்ட்டை வந்து ஃபர்ஸ்ட்ல காட்டுங்க அப்படின்ற மாதிரி அதுக்கு பிட் ரேஞ்ச் இருக்கும். ஸோ காட்டுங்க அப்படின்ற மாதிரி இந்த ப்ராடக்ட்டை வந்து அவங்க செலக்ட் பண்ணிருக்காங்க. இதை யார் சேல் பண்றாங்களோ, உதாரணத்துக்கு இந்த ப்ராடக்ட்டை சேல் பண்றது வந்து பட்டர்ஃப்ளை ஃபீல்ட்ஸ்னு ஒருத்தவங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுல்ஃபில் பை அமேசான் இருக்கு. அதாவது எஃபிஐல வச்சு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு பட்டர்ஃப்ளை அப்படின்னா எந்த டாய்ஸ்ன்னு சொல்லி யாராவது சர்ச் பண்ணா அப்படின்னா என்னுடைய ப்ராடக்ட்டை வந்து ஃபர்ஸ்டா காட்டுங்க அப்படின்னு சொல்லி அவங்க பிட்டு வந்து ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்களுடைய ப்ராடக்ட் வந்து ஃபர்ஸ்டா இருக்கு. இதுவே ஃபர்ஸ்ட் யார் வந்து ஃபர்ஸ்ட் 3 பேஜ்ல இருக்காங்களோ ஆர்டர் வந்து நமக்கு 70% ஆர்டர் வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே கன்வென்ஷன் ஆயிரும். பேலன்ஸ் வந்து 2 செகண்ட் பேஜ் அண்ட் தேர்ட் பேஜ்ல வந்து அந்த 20% ஆஃப் ஆர்டர் வந்து கன்வெர்ட் ஆயிரும். ஸோ இந்த 4th 5th பேஜ்ல இருக்கிறது வந்து எப்படி அப்படின்னா
4th 5th பேஜில் இருக்கவங்களுக்கு ஆர்டர் வந்து ரொம்ப வந்து லோவாக தான் இருக்கும். ஸோ நம்மளுடைய ப்ராடக்ட்டை வந்து எந்த அளவுக்கு நம்ம ஃபாஸ்ட்டாக செகண்ட் பேஜ்லேயோ இல்லை தேர்ட் பேஜ்லேயோ இல்லை ஃபர்ஸ்ட் பேஜ்லேயோ கொண்டு வரோமோ அது வந்து நமக்கு வந்து பெட்டராக இருக்கும். நம்மளுடைய ப்ராடக்ட்டுக்கு அந்த அளவுக்கு கன்வென்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க ஃபர்ஸ்ட் பேஜில் கொண்டு வந்திருக்காங்க டாய்ஸ்ன்னு. இன்னும் நம்ம சொல்ல போனோம்னா அப்படின்னா, இப்போ நம்ம டாய்ஸ்ன்னு போட்டு டாய்ஸ் ஃபார் த 6 years old பாய் அப்படின்னு போட்டிருக்கும்போது இந்த ப்ராடக்ட் வந்துருக்கு. ஸோ இதுவே நான் வந்து வெறுமனே டாய்ஸ்ன்னு போடுறாங்களா, வெறுமனே டாய்ஸ்ன்னு போடும்போது இவங்க வந்து நமக்கு காமிக்கிறாங்கல்ல, இந்த ப்ராடக்ட் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும் பாருங்க. இங்க ஃபோர்த்தா இருக்க ப்ராடக்ட் வந்து நமக்கு வேரி ஆகிட்டே இருக்கும். இந்த இது வந்து என்ன அப்படின்னா டாய்ஸ்ன்னு போட்டாலே அவங்களுடைய ப்ராடக்ட் வந்து காட்டுற மாதிரி இருக்கும். இதுவே வந்து நான் ரிமோட் கார்னு போடுறேன். ஸோ ரிமோட் கார்னு போடும்போது டோட்டலா அந்த இன்டர்ஃபேஸே சேஞ்ச் ஆயிடுச்சுல. இப்போ இதோட ஸ்பான்சர்னு பார்த்தீங்கன்னா இதுல டாப்ல வந்து ஸ்பான்சர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த கீவேர்டுக்கு இவங்க வந்து ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. ரிமோட் கார் ஃபார் பாய்ஸ் 7 to 14 years அப்படிங்க யாராவது சர்ச் பண்ணாங்க அப்படின்னா என்னுடைய ப்ராடக்ட்டை வந்து டாப்ல காட்டுங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பிட்டிங் ஸ்கோர் பண்ணி அவங்களுடைய ப்ராடக்ட் வந்து டாப்ல இருக்கு. ஸோ இப்போ நான் இந்த ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணேன் அப்படின்னா இதுக்கு இப்போ நான் இந்த ப்ராடக்ட் நான் இதில் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இதுக்கு ஒரு சர்டன் பர்சன்டேஜ் காஸ்ட் வந்து அவங்களுக்கு போயிட்டே இருக்கும். அது ஒரு ரூபாயா இருக்கலாம், இல்லது ₹10 இருக்கலாம். ஒரு பிட்டிங், அதாவது என்னன்னா ஒரு கஸ்டமர் வந்து என்னுடைய ப்ராடக்ட்டை வியூ பண்ணி அதாவது இந்த ஸ்பான்சர்ல இருக்கு. இப்போ இந்த மாதிரி வியூ பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கறதுக்கான காஸ்ட் இவ்வளோ அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்க்ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஐட்டம்க்கு ஐட்டம் டிஃப்ரெண்ட் ஆகும். இந்த ஸ்பான்சர் ப்ராடக்ட்டை எதுக்கு அமேசான் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இது வந்து பெரும்பாலும் நியூ செல்லர் அல்லது பிராண்டை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து அமேசானில் லான்ச் பண்ணியிருக்கோம். என்னுடைய பிராண்டை வந்து எல்லாருக்குமே நான் கண்டிப்பாக அதை ஒன்று பர்ச்சேஸ் பண்ணணும் எல்லாருமே என்னுடைய பிராண்டை, இல்லை அட்லீஸ்ட் வந்து எல்லாருக்கும் என்னுடைய பிராண்டை வந்து தெரியப்படுத்துறேன். இந்த மாதிரி என்னுடைய பிராண்டுன்னு ஒன்று இருக்குன்றத நான் தெரியப்படுத்துறேன் அப்படின்றதுக்காக அமேசானில் பண்ணக்கூடியதான் அந்த அமேசானுடைய அட்வர்டைஸ்மெண்ட். இதை பண்றனால நம்மளுடைய லிஸ்டிங் ஒரு 4th பேஜ்லயோ 5th பேஜ்லயோ ஒரு 10th பேஜ்லயோ இருக்கக்கூடிய லிஸ்டிங்கை வந்து ஃபர்ஸ்ட் பேஜுக்கு கொண்டு வருவாங்க. இதுல நம்ம எந்த அளவுக்கு அதோடைய பிட் காஸ்ட் கொடுக்குறோமோ, அது ₹1 இருந்துச்சுன்னா 4th பேஜ்ல வரலாம், இல்ல ₹10 இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேஜ்ல வரும். எந்த அளவுக்கு நம்மளுடைய காஸ்ட் நம்ம அட்வர்டைசிங்க்கு செலவழிக்கிறோம். எப்படி நம்ம லோக்கல்ல ஒரு ப்ராடக்ட்டை வந்து முதல் தடவை லான்ச் பண்ணி மார்க்கெட்டிங்காக நம்ம லோக்கல்ல செலவு பண்றோமோ அதே மாதிரி தான் சேம் ஆன்லைன் கான்செப்டும் நம்ம செலவு பண்றதுனால நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து ஃபர்ஸ்ட் பேஜ் கொண்டு வர முடியும். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நம்ம சேல் பண்ணிட்டோம். ஓகேங்களா? நம்ம ட்ரேட்மார்க்ன்றது நான் ஒரு இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருந்தேன். அமேசான் வந்து ஆரம்பத்தில் இந்த ட்ரேட்மார்க் வந்து மஸ்ட்டாக கேட்க மாட்டாங்க. ஸோ எப்போ இந்த ட்ரேட்மார்க் வந்து நமக்கு மஸ்ட் ஆகும் அப்படின்னா, ட்ரேட்மார்க்கு நீங்க ஒரு ப்ராடக்ட் வந்து நல்லா நீங்க சேல் பண்ணிட்டீங்க. ஒரு ப்ராடக்ட்டை கொண்டு வந்து நீங்க சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? நீங்க சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய காம்படிட்டர் வந்து உங்களுடைய ப்ராடக்ட்குள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லது உங்களுடைய காம்படிட்டரோ இல்ல வேற யாராவது சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்? உங்களுடைய சேல் ஃபுல்லா உங்களோட ₹1 கம்மியா போட்டிருக்காங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுடைய என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய சேல் ஃபுல்லா அவங்களுக்கு போக ஆரம்பிச்சிடும். உதாரணத்துக்கு நான் ஒரு ப்ராடக்ட் ஓபன் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த குரோம்டனுடைய எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுல இவங்க ஒரு ஆள் செலர் இருக்காங்க. ஓகே. ஓகே. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக. ஓகேங்களா? இப்போ நான் இந்த ஃபேன் எடுத்துக்கிட்டேன். இப்போ ஆர்ஆர் சிக்னேச்சர்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஃபேன் ஒன்று இருக்கு. இப்போ நான் இந்த ஃபேனை வந்து நீங்க இதான் உங்க இந்த ஃபேன் தான் உங்களுடைய ப்ராடக்ட்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபேனை வந்து நீங்க வந்து
லிஸ்ட் பண்றதுக்காக நீங்க வந்து ஒரு எஃபர்ட் போட்டிருப்பீங்க. அதை சேல் பண்றதுக்காக ஒரு அட்வர்டைசிங் காஸ்ட் சேல் பண்ணிருக்கீங்க. அதுக்கான ரேட்டிங்ஸ் வாங்கிருக்கீங்க. இப்போ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 8190 ரேட்டிங்ஸ் இருக்கு. 8190 ரேட்டிங்ஸ்லாம் கிட்டத்தட்ட அவங்க ப்ராடக்ட் வந்து இதோட 3 மடங்கு ப்ராடக்ட் அவங்க சேல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவ்வளோ ப்ராடக்ட் சேல் பண்ணியாச்சு. சேல் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒருத்தவங்க உங்களுடைய காம்படிட்டர் யாராவது வந்து ஜஸ்ட் உள்ள வந்து இப்போ 1199 இருக்கு ஓகேங்களா, இதை விட அவங்க 1190க்கோ இல்லை வந்து 1100க்கோ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த சேல் யாருக்கு போகும்? இந்த எஃபோர்ட்லாம் நீங்க போட்டிருப்பீங்க. ஆனா பையருக்கு வந்து அந்த எஃபோர்ட்லாம் தெரியாது. இந்த ப்ராடக்ட் இந்த காஸ்ட் எனக்கு இருக்குது. ரேட்டிங்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. ப்ராடக்ட்டும் நல்லா இருக்கு. எனக்கு இந்த ப்ராடக்ட் தேவை. அப்ப இந்த காஸ்ட் யார் கம்மியா கொடுக்குறா? ஸோ அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்க செல்லர் யார் இருக்கிறதுலே கம்மியா கொடுக்குறாங்களோ அவங்களோட தான் இங்க விசிபிள் ஆகும். அமேசான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யார் கம்மியா கொடுக்குறாங்களோ அவங்களோட தான் டாப்ல காட்டுவாங்க. ஸோ இவங்க கவனிச்சிங்க அப்படின்னா இஎன்எஸ்பி லிமிட் சொல்லிட்டு 1449க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இங்க ரீட்டைல் இசட் பிரைவேட் லிமிடெட் பிசினஸ் சொல்லி ஒரு கம்பெனி என்ன சேல் பண்ணிட்டு இருக்காங்க 1200 சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பையரா இதுல நான் எதை வாங்குவோம் அப்படின்னா நம்ம அப்சல்யூட்லி நம்ம வந்து 1200 தான் நம்ம வாங்குவோம். ஸோ இதை நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய பிராண்டை ட்ரேட்மார்க் எடுத்து அந்த ட்ரேட்மார்க்கை வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணும்போது அமேசான்ல நம்ம ரெஜிஸ்டர் பண்ணும்போது என்னன்னா இந்த செல்லர்ஸ் எல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். இது செல்லர்ஸ் மட்டும் கண்ட்ரோல் பண்றது இல்லை, பிளஸ் வந்து நமக்கு இதுல என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, நம்ம செல்லர்ஸ் வந்து அதர் செல்லர்ஸ் வந்து நம்ம இதுல வந்து நம்ம பிராண்ட்ல அவங்களுடைய ப்ராடக்ட்டை காம்படிட்டிவ் பிரைஸ்ல சேல் பண்ணாம இருக்க நம்ம தடுக்கலாம். ஒண்ணு. ரெண்டாவது வந்து நம்ம பிராண்டுக்குன்னு ஒரு செப்பரேட்டா ஒரு கஸ்டமர் பேஸை உருவாக்கலாம். நம்ம உதாரணத்துக்கு நீங்க வந்து எசென்சியல் பொருள் சேல் பண்றவங்களா இருக்கீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ ஒரு ஆயில் சேல் பண்றீங்க இல்ல ஒரு சோப்பு சேல் பண்றீங்க, இதெல்லாமே வந்து ஃபாஸ்ட் மூவிங் குட்ஸ் இல்லையா? ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து முடிஞ்சிருது. அப்ப நம்ம ரிப்பீட்டடா நம்மள்ட்ட வரணும் அப்படின்னா நம்ம ஒரு பிராண்டை பில்டு பண்ணி அதுக்கான கஸ்டமர் பேஸுக்கு பில்டு பண்ணும்போது என்ன ஆகும்னா அவங்க ரிப்பீட்டடா நம்மள்ட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இன்னொன்னு பிராண்ட் ஸ்டோர். அமேசானுக்குள்ளேயே நம்ம சூப்பர்ப்பா. வந்து தனியா ஒரு பிராண்ட் ஸ்டோரை வந்து பில்ட் பண்ணலாம். இந்தா, இதுக்கு அந்த பிராண்ட் ஸ்டோர் எப்படி இருக்கும் அப்படின்னா கிராம்ப்டனுடைய இந்த ஃபேன் இருக்கு. ஸோ இவங்களுடைய விசிட் ஸ்டோர், இந்த விசிட் த கிராம்ப்டன் ஸ்டோர், இந்த ஸ்டோருக்குள்ள போனோம்னா என்ன ஆகும்னா முழுக்க முழுக்க கிராம்ப்டனுடைய ப்ராடக்ட் மட்டும்தான் இருக்கும். நம்ம எப்படி ஒரு ஓன் வெப்சைட்டு நம்ம பில்டு பண்ணா நம்மளுடைய ஓன் வெப்சைட் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு வெப்சைட்டை பில்டு பண்ணி அமேசானுக்குள்ள நம்ம பிளேஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து நம்ம எப்போ பண்ண முடியும் அப்படின்னா நம்ம ட்ரேட்மார்க் நமக்குன்னு ஒரு ட்ரேட்மார்க் இண்டிவிஜுவலாக எடுத்து அந்த ட்ரேட்மார்க்கை நம்ம அமேசானில் ரிஜிஸ்டர் பண்ணும்போது நமக்குன்னு இந்த மாதிரியான ஓன் சைட் ஒன்று நம்ம பில்ட் பண்ணலாம். இன்னொன்று அட்வர்டைசிங் வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட் ஃபேன் சர்ச் பண்ணும்போது ஆனால் அதில் மல்டிபிள் பிராண்டோடைய ஃபேன் வரும். ஸோ கஸ்டமர் வந்து ஒன்னுல இருந்து இன்னொரு பிராண்டுக்கு வந்து மாறி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுல வந்து நம்ம ஃபேன்ஸ்னு வந்து நான் உள்ள வந்துட்டேன். உள்ள வந்து சீலிங் ஃபேன் நான் வந்து உள்ள வந்துட்டேன். ஸோ இதுக்குள்ள நான் ஒரு ஃபேனை வாங்கும்போது என்னன்னா கஸ்டமருடைய வந்து டிஸ்ட்ராக்ஷன் வந்து தடுக்கும். இதுல வந்து இதுல எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் கிராம்ப்டனுடைய ப்ராடக்ட் அப்படிதானே. ஸோ வந்து இதுல எந்த ப்ராடக்ட் வந்தாலும் கிராம்ப்டனுக்கு தான் அதுல ப்ராஃபிட். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு பிராண்ட் ஸ்டோரை பில்டு பண்ணும்போது நம்மளுடைய பிராண்ட் கஸ்டமர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம பிராண்டை விட்டு போகாம அதுக்குள்ளேயே நம்ம பர்ச்சேஸ் பண்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன். இப்போ எசென்சியல் ப்ராடக்ட்டுக்கெல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைப் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படின்றது நான் உங்களுக்கு டெமோவாக காட்டுறேன். என்கிட்ட புவின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் ஒன்று இருக்கு. ஸோ இந்த பிராண்டில் நான் ஒரு ப்ராடக்ட் வாங்க போகிறேன். இந்த ப்ராடக்ட் நான் வாங்கும்போது எனக்கு என்ன அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன் சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் அண்ட் சேம் சொல்லிட்டு ஒரு 5% 10% கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இதில் வந்து நான் இது பண்ணுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். என்ன அப்படின்னா இந்த சப்ஸ்கிரைப் பண்ணும்போது என்ன அப்படின்னா மந்த்லி நம்ம ஒரு கிரெடிட் கார்டையோ இல்லை வந்து நம்மளுடைய இதை வந்து நம்ம இதில் லிங்க் பண்ணும்போது கஸ்டமர் லிங்க் பண்ணும்போது நம்ம ப்ராடக்ட் வந்து மந்த் எனக்கு ஒரு மாசத்துக்கு ஒருக்கா தேவை, இந்த சோப்பு வந்து எனக்கு ஒரு மாசத்துக்கு ஒருக்கா தேவை, இல்லை 2 மந்த்துக்கு ஒருக்கா தேவை, இல்லை இந்த ஆயில் வந்து எனக்கு வீட்டில் செலவாயிட்டே இருக்கும், எனக்கு மந்த்லி வந்து ஒரு 2 லிட்டர் ஆயில் தேவை, ஒரு 5 லிட்டர் தேவை அப்படின்னா நம்ம இதுல கஸ்டமர் வந்து இதுல பில்டு பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்கு அவங்க வந்து இண்டிவிஜுவலா அமேசான் ஓப்பன் பண்ணி ஆர்டர் போடணுன்ற அவசியமே இருக்காது. ஆட்டோமேட்டிக்கா இந்த ஆர்டர் பில்ட் ஆகி நம்மள்ட்ட இருந்து டிஸ்பேச் ஆகி அவங்க கஸ்டமருக்கு போயிட்டே இருக்கும். அவங்கள்ட்ட இருந்து பேமெண்ட் அவங்க கிரெடிட் கார்டோ இல்லை டெபிட் கார்டோ அவங்க லிங்க் பண்ணிருக்கும் போது அவங்கள்ட்ட இருந்து பேமெண்ட் நமக்கு வந்துடும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து
வந்து ட்ரேட்மார்க் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணா மட்டும்தான் நம்மளுடைய பிராண்ட் வந்து எதுக்கு இந்த ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்றோம் அப்படின்னா, முக்கியமா நம்ம பிராண்டை வந்து பில்ட் பண்ணி நமக்குன்னு ஒரு செப்பரேட் கஸ்டமர் பேஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம ஒரு ட்ரேட்மார்க் பிளஸ் காம்படிட்டர்ல இருந்து என்னுடைய ப்ராடக்ட் வந்து சேவ் பண்றேன். ஏன்னா அந்த இதே மாதிரி ஒரு லேபிள ரெடி பண்ணி இதே மாதிரி ஒரு பாட்டில் ரெடி பண்ணி இன்னொரு காம்படிட்டர் வந்து உள்ள வந்து என்னோட 100 ரூபாயோ 200 ரூபாயோ வந்து கம்மியா கொடுத்தா சேல் ஃபுல்லா அவங்களுக்கு போயிடும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து பிராண்டோடைய குவாலிட்டி இதே மாதிரி லேபிள் கிரியேட் பண்ணி இதே மாதிரி ஒரு கேனை கிரியேட் பண்ணி உள்ளுக்குள்ள ஆயில் மட்டும் ஒரு இவங்க கொடுக்குற குவாலிட்டி இல்லாம ஒரு வேற ஒரு குவாலிட்டி கொடுக்குறாங்க. தொடர்ந்து ஒரு கஸ்டமர் லாஸ்ட் 1 இயரா அவங்கள்ட்ட ஒரு பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. ஆனா புதுசா வரும்போது அந்த காம்படிட்டர் பர்ச்சேஸ் பண்றாங்க. அந்த ஒரு தடவை அந்த ஆயில் சரியில்லைன்னா நம்மளுடைய என்ன ஆகும், நம்மளுடைய பையர் வந்து நம்மளை விட்டு போயிடுவாங்க இல்லையா. ஸோ இந்த ட்ரேட்மார்க்ன்ற விஷயம் என்ன பண்ணணும்னா நம்மளுடைய காம்படிட்டர்கிட்ட இருந்து நம்மளுடைய இந்த ப்ராடக்ட் எல்லாம் சேவ் பண்ணும். ஓகேங்களா, கிளியரா எல்லாமே? ஸோ கடைசியா ஏற்கனவே என்னை பத்தி சொல்லியிருந்தாங்க. நான் யாரு அப்படின்னா நம்மளுடைய கம்பெனி பேர் வந்து ஈசஃபா இ காமர்ஸ். நானும் சேம் அதே தான். என்னுடைய எப்படி என்னுடைய ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, நான் வந்து டிப்ளமோ மெரைன் முடிச்சிருக்கேன். மெரைன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சம் இஷ்யூனால நான் வந்து ஹையர் ஸ்டடீஸ் போல ப்ளஸ் வந்து நான் அப்படியே மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ப்ரொடக்ஷன் மேனேஜராக ஸ்டார்ட் பண்ணுறேன் என்னோட கரியரை. ஜஸ்ட்டு ஒன் டே வந்து நான் மீஷோலையோ ஏதோ ஒரு பிளாட்ஃபார்மில் ஒரு ப்ராடக்ட் நான் வாங்கியிருந்தேன். அதை வாங்கும்போது எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன், இந்த ப்ராடக்ட் வந்து எப்படி இவங்க சேல் பண்றாங்க. அப்போ மீஷோல வந்து ஒரு இது இருந்துச்சு இல்லையா, மீஷோல வந்து சேல் பண்ணி ஏர்ன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி, ரீசேல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. ஸோ அந்த ஆப்ஷனை நான் வந்து ரீசேல் பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சும்மா ட்ரை பண்ணி பார்க்கும்போது, அப்போ அதுக்குள்ள இருந்து தேடும்போது தான் ஓகே இதெல்லாம் வந்து யாரோ ஒரு பின்னாடி இருந்து ஒரு செல்லர் தான் சேல் பண்றாங்க. ஸோ அதை நம்ம சேல் பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஜேர்னி டிஷர்ட்ல தான் என்னுடைய ப்ராடக்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ டிஷர்ட்ல ஸ்டார்ட் பண்ணி மீஷோல சேல் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறமேட்டு அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு, அதுக்கடுத்து ஜியோ மார்ட்டு, இப்போ நம்ம வந்து எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் ஆல்மோஸ்ட் நம்ம இருக்கோம். ப்ளஸ் என்னுடைய பிராண்டு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நான் வந்து இண்டிவிஜுவலாக ஒரு பிராண்டு கிரியேட் பண்ணல. நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய பிராண்டு ஃபெமிலியரா இருக்கக்கூடிய பிராண்டை வந்து ஃபெமிலியராவோ இல்லை இருக்கக்கூடிய அமேசான்ல மார்க்கெட்டில் அவைலபிள் இல்லாத பிராண்டை அப்ரோச் பண்ணி நான் உங்களுடைய பிராண்டை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன், பிராண்டோடைய ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன், உங்களுடைய ட்ரேட்மார்க்லாம் நீங்கள் கொடுங்க, ஆத்தரைசேஷன் கொடுங்க. ஸோ நான் அதை லிஸ்ட் பண்ணி நான் உங்களுடைய பிராண்டட் வந்து நான் க்ரோத் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஸோ கிட்டத்தட்ட ஒரு 7-8 பிராண்டு கிட்ட நான் வந்து இப்போ நான் சேல் பண்ணிட்டு இருக்கேன். அமேசான், ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும், என்னுடைய ஓன் வெப்சைட்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் சேல் பண்ணிட்டு இருக்கேன். அது போக கிட்டத்தட்ட என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு இல்லை எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் யாரெல்லாம் அமேசானோடைய ஃப்ளிப்கார்ட்டில் சேல் பண்ணணும்னு நான் சொல்லி விருப்பப்படுறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே அவங்களுடைய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவங்களுடைய அக்கௌண்ட் ஃபுல்லாமே நான் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ப்ளஸ் வந்து ட்ரேட்மார்க் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறது, அவங்களுக்கான அட்வர்டைசிங் காஸ்ட் நம்ம பார்த்துக்கிறது, அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் அட்வர்டைசிங் கண்ட்ரோல் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய கம்பெனி மதுரை பேஸ்டு கம்பெனி. ஓகேங்களா, ஸோ இதுதான் என்னைய பற்றி. ஓகே, இது வேற ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க. ஓகேங்களா, சங்கீதா மேம். Sir, Sendil here. First of all, thank you so much, sir. Wonderful session. I know that we got your confirmation. ரொம்ப லேட்டாக தான் வாங்கியிருந்தோம் கன்ஃபர்மேஷன். என்ன ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருந்தோம் மாற்றி மாற்றி. உங்களோட அவைலபிலிட்டி அதெல்லாமே கிராஸ் ஆகி கிடைக்கிறதுங்கிறது இட் இஸ் ரியலி அன் அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷன் எங்களுக்கு இன்னைக்கு இருந்தது. ஆனால் அது எவ்வளோ ஃபார்ச்சுனேட்டாக மாற்ற முடியுங்கிறது உங்களோட செஷனில் தெரிஞ்சுக்க முடிஞ்சது சார். யூ மேட் இட் வெரி சிம்பிள். எல்லாரும் ஈஸின்னு சொல்கிற விஷயத்த கஷ்டமாக கற்றுக்கணும், பட் ஈஸியாக பிஸ்னஸ் பண்ணலாங்கிறத நீங்கள் ரொம்பவே ஈஸியாகவே ஸோ மச் சார். உண்மையிலேயே ரொம்ப சிம்பிள் அண்ட் சூப்பராக இருந்தது. சங்கீதா மேம். அமேசிங் குர்ஷித். சங்கீதா மேம் லைன்ல இருக்கீங்களா? சார் எஸ் சார். மெம்பர்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் क्वेश्चंस ஏதாச்சும் இது ரிலேட்டடா டவுட் ஏதாச்சும் ரைஸ் பண்ணி கேட்கலாம் சார். டவுட் கேட்கலாமா சார்? தாராளமா கேட்கலாம். எஸ் சார், கேளுங்க சார். சார், அந்த ஃபர்ஸ்ட் ஒரு கால்குலேட்டர்னு அந்த ரேட்டை உள்ள இதெல்லாம் கால்குலேஷன் காமிச்சிங்களா சார் இந்த மாதிரி அமேசான் சைட்டில்? ஆமாம். இப்போ அந்த மாதிரி இப்போ என்னோட காம்படிட்டர் நம்ம அமௌண்ட் அந்த மாதிரி இதெல்லாம் பிரேக் பண்ணி பார்க்க முடியுமா, இல்லைனா
என்னோட அது என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி சார்? அது மேஜரா வந்து உங்களுடைய காம்படிட்டருடைய இதை வந்து பிரேக் பண்ணி பார்க்கறதுக்காக தான் உள்ளது சார். அது வந்து ஏற்கனவே ஒரு ப்ராடக்ட் வந்து அமேசான்ல சேல் ஆயிட்டு இருக்கு. அந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு எவ்வளவு அதுக்கு கமிஷன் எடுக்கிறாங்க, ஒரு ப்ராடக்ட் வந்து 2000 சேல் பண்ணும்போது அவங்களுக்கு எல்லாம் போக அவங்களுக்கு எவ்வளவு கிடைக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இப்போ நமக்கு ஒரு பிளான் இருக்கும் இல்லையா, நான் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் உள்ள கொண்டு வர போறேன், ஆனா அந்த ப்ராடக்ட் ஏற்கனவே வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எவ்வளவு ஏர்ன் பண்றாங்க, அந்த கமிஷன்லாம் போக அவங்களுக்கு எவ்வளவு கிடைக்குதுன்ற ஒரு டவுட் இருக்கும் இல்லையா, அந்த டவுட்டை நம்ம கிளாரிஃபை பண்றதுக்காக தான் இருக்கு. அந்த கால்குலேட்டர் பேர் வந்து கித்னா மிலேகா கால்குலேட்டர். ஓகேங்களா? இல்ல சார், இப்ப இது எனக்கு இந்த டேட்டா கிடைக்கிறப்ப நல்லா தெரியுது. பட் இதே இது என்னோட இது வந்து ஒரு அவங்களுக்கு இதே டேட்டா கிடைக்கும் இல்லையா அப்படின்றப்போ அது ஓப்பன் சோர்ஸ் ஆயிடுது இல்லையா? அது எப்படி என்னோட ரேட் அவங்களுக்கு தெரியுமா? அப்படிதானே? எல்லாருக்குமே ஓப்பனா தெரியும் அந்த செல் பண்றவங்க எல்லாரும் அப்படியா? ஆமா சார். ஆமா ஆமா, செல் பண்ற எல்லாருக்குமே இவ்வளவு சேல் பண்ணா என்னுடைய ப்ராடக்ட்ல எவ்வளவு கமிஷன் எல்லாமே அவங்களுக்கு தெரியும் சார். இன்னும் எக்ஸ்பர்ட்டா செல்லரா இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன ஆகும்னா, அவங்க அந்த கால்குலேட்டர் எல்லாம் பார்க்காமயே சொல்லுவாங்க, இதுக்கு வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு இத்தனை பர்சன்டேஜ், க்ளோசிங் ஃபீ இவ்வளோ, டிரான்ஸ்போர்ட்டுக்கு அப்ராக்சிமேட்டா இவ்வளவு போகும், இது எல்லாத்தையுமே போக இவங்களுக்கு இவ்வளவுதான் கிடைக்கும்ன்றது இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் மார்க்கெட். ஸோ வந்து நம்ம எந்த இடத்துல நம்ம காம்படிட்டிவ் பண்ணி நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னா, எந்த அளவுக்கு நம்மளுடைய ப்ராஃபிட் இது பண்ணிட்டு நம்மளுடைய நம்பர் ஆஃப் சேல்ஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்றோமோ அங்க அந்த இடத்துல தான் நம்ம இந்த இடத்துல ஜெயிக்க முடியும் சார். நம்பர் ஆஃப் சேல்ஸா சார்? ஆமா. எவ்வளவுக்கு எவ்வளவு சேல் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம மேல சிம்பிளா சொல்லணுமா சார், இப்போ சிம்பிளா சொல்லி எனக்கு வந்து ஒரு ஆர்டருக்கு வந்து 100 ரூபா கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லி வெயிட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கணும். இதுவே வந்து எனக்கு ஒரு ஆர்டருக்கு 10 ரூபா கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி நான் சேல் பண்றேன் அப்படின்னா எனக்கு 10 பீஸ் டக்குன்னு சேல் ஆயிரும். ஆனா எனக்கு அந்த 100 ரூபாயும் கிடைச்சிரும், என்னுடைய டர்ன் ஓவர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிரும் அப்படின்னு. கரெக்ட் தானே? ஓகே ஓகே. ஸோ இது அமேசான்ன்றது பேஸா அதை பேஸ் பண்ணி ரன் பண்ற ஏரியா தான். இப்போ இப்போ அதே இப்போ நீங்க சொன்ன மாதிரி சார், என்னோட ஓன் இ-காமர்ஸ் சைட்டை ப்ரொமோட் பண்றது கொஞ்சம் சிரமமா இருக்கும். இதே இது வந்து அமேசான் வந்து ஆல்ரெடி வெல் எஸ்டாப்ளிஷ்டு இ-காமர்ஸ் சைட்ன்றப்போ இப்போ அதுல நம்ம கம்ப்ளீட்டா மார்க்கெட்டிங் பண்ணிட்டு த்ரூ அதுல நம்மளோட இ-காமர்ஸ் சைட்டு அதுல ஏதாவது ஒரு வகையில ப்ரொமோட் பண்ண முடியுமா? இல்ல சார், உங்க ஏன்னா அது மூலியமா போறப்போ ஓரளவு அது வழியா வரவங்களுக்கு ஈஸியா கனெக்ட் ஆயிருவாங்க இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. இல்ல கிளியரா சொல்லணும் அப்படின்னா, உங்களுடைய இ-காமர்ஸ் சைட்டை வந்து நீங்க எப்பயுமே நீங்க அமேசானுக்குள்ள ப்ரொமோட் பண்ண முடியாது. உங்களுடைய பிராண்ட் வந்து நல்ல growth ஆகுற பட்சத்துல அந்த ப்ராடக்ட்டை வந்து அவங்களே வந்து கூகுள்ல சர்ச் பண்ணி பார்ப்பாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு ப்ராடக்ட் வந்து கூகுள்ல சர்ச் பண்றவங்க எல்லாருமே வாங்குவாங்களான்னு சொல்ல முடியாது. ஸோ கூகுள்ல வந்து உங்களுடைய இ-காமர்ஸ் சைட்டு காமிச்சிங்க அப்படின்னா அதுல விசிட்டர்ஸ் உங்க வெப்சைட்டுக்கு வருவாங்க, ஆனா அதுல வாங்குவாங்களான்னு சொல்ல முடியாது. ஆனா அமேசான்ல வந்து பர்டிகுலரா ஒரு ப்ராடக்ட்டை ஒருத்தவங்க சர்ச் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதோடைய நீட் இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ எனக்கு அந்த ப்ராடக்ட் தேவைப்படுது அப்படின்னு. அதாவது அமேசானுக்குள்ள வர்றது எல்லாருமே கஸ்டமர், ஆனா கூகுள்ல சர்ச் பண்ற எல்லாருமே கஸ்டமரான்னு கேட்டா கிடையாது. ஸோ இதுல வந்து உங்களுடைய பிராண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பிராண்டை பீப்புள் வந்து அதுக்கடுத்து கூகுள்லயோ இல்ல ஒன்ஸ் அவங்க வாங்கி உங்க ப்ராடக்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க அதுக்கு அடுத்து அந்த பிராண்ட் எங்க கிடைச்சாலும் வாங்குவாங்க. அதுதான் சிம்பிளா சொல்லணும். ஸோ இ-காமர்ஸ் உங்களுடைய சம்திங் உங்க டொமைனை கொண்டு வந்து இந்த அமேசானுக்குள்ள வந்து ப்ரொமோட் பண்ண முடியாது. ஆனா உங்க பிராண்டை ப்ரொமோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பிராண்டை வந்து சர்ச் பண்ணி அதை பேஸ் பண்ணி அவங்க வெளியேயும் வாங்குவாங்க. உதாரணத்துக்கு ஒரு லக்ஸ் சோப்பு இருக்கு, அந்த லக்ஸ் சோப்பு வந்து அவங்களுக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆஃப்லைன் மார்க்கெட்லயும் தெரியும், ஆன்லைன் மார்க்கெட்லயும் தெரியும். ஸோ அவங்க என்ன அப்ப ஆன்லைன் மார்க்கெட்ல இருக்கும்போது அவங்க புதுசா இப்ப அவங்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமேசானுக்குள்ள நல்லா சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அமேசான்ல ஒருத்தர் லக்ஸ் வாங்கி பழக்கப்பட்டாரு, அவங்க என்ன பண்றாங்கன்னா லோக்கல்ல ஒரு கடைக்கு போறாங்க, சூப்பர் மார்க்கெட்ல போறாங்க. சூப்பர் மார்க்கெட்ல போகும்போது அந்த லக்ஸ் சோப்பு இருக்கு, ஓகே இந்த சோப்பு தான் நாம ஆன்லைன்ல வாங்கிட்டு இருக்கோம், ஓகே இங்கேயும் அவைலபிளா இருக்கான்னு சொல்லி வாங்குவாங்க இல்லையா? சேம் அதே கான்செப்ட் தான். ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார். புரிஞ்சுல சார்? சார் எனக்கு ஐம் ஷேக் சார். சார் இப்ப ட்ரேட்மார்க் சொல்றீங்க சார், இது ஆக்சுவலி அமேசானுடைய இண்டிவிஜுவல் ட்ரேட்மார்க்கா இல்ல நம்மளுடைய நார்மலா எப்படி நம்ம ட்ரேட்மார்க் எடுத்து ரெஜிஸ்டர் பண்றோமோ அந்த மாதிரி ட்ரேட்மார்க்கா சார்? சேம் நார்மலா எடுக்கிற ட்ரேட்மார்க்கை அமேசான்ல நம்ம ரெஜிஸ்டர் பண்றோம். இந்த மாதிரி நான் ஒரு ட்ரேட்மார்க் இருக்கு, இந்த இந்தியன் கவர்மெண்ட்ல தான் நம்ம அந்த ட்ரேட்மார்க் எடுத்திருக்கோம் இல்லையா, குளோபல் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்ல. ஸோ அந்த ட்ரேட்மார்க்கை நம்ம அமேசான்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணி இந்த ட்ரேட்மார்க் என்னோட தான், ஓனர் ஆஃப் ட்ரேட்மார்க் என்னோட தான் சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ட்ரேட்மார்க் எந்த மெயில் ஐடியில ரெஜிஸ்டர் ஆயிருக்கோ அந்த மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும். நம்ம அதை கொடுக்கும்போது நம்ம இதை வந்து அதில் ரெஜிஸ்டர் பண்ணிடும், ப்ராப்பரா ரெஜிஸ்டர் ஆயிடும். ஓகே சார்.
சரி, இன்னொரு ஸ்மால் டவுட். இப்போ பேமெண்ட் சொல்லுங்க. கேட்வேஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது வீக்லியா மந்த்லியா அந்த மாதிரி எதுவும் நார்ம்ஸ் இருக்கா? அதே மாதிரி இப்ப ஜிஎஸ்டி பில் பண்ணும்போது ரிட்டர்ன் ப்ராடக்ட்ஸ் வந்து வரும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க? லோக்கல்ல எப்படி நம்ம சேல் பண்றோமோ சேம் அதே கான்செப்ட் தான். ஜிஎஸ்டி ரிப்போர்ட் வந்து எவ்ரி மந்த் நமக்கு ஜென்ரேட் ஆயிரும். ஸோ அந்த ஜென்ரேட்டிங் ரிப்போர்ட் ஏன்னா லோக்கல் வந்து நீங்க வந்து சேல் பண்ணும்போது தமிழ்நாட்டில் ஒரு கடை இருக்குன்னா மேக்ஸிமம் தமிழ்நாட்டுக்குள்ள சேல் நடந்திருக்கும். அது தாண்டி அதர் ஸ்டேட்ல நடந்திருக்காது. ஸோ இதுல வந்து கண்டிப்பா எல்லாம் மேக்ஸிமம் 70% ஆஃப் சேல் வந்து அதர் ஸ்டேட்ல தான் இருக்கும். ஸோ அந்த டேட்டா நீங்க ஆடிட்டர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்களே ரெஜிஸ்டர் இது பண்ணிடுவாங்க, ஃபைல் பண்ணிடுவாங்க. ஸோ அதுல ஒரு பெரிய காம்படிட்டிவ் இருக்காது. மந்த்லி உங்களுக்கு ஜிஎஸ்டி ரிப்போர்ட் தனியா வந்து ஜென்ரேட் ஆயிரும். பேமெண்ட்டோடைய டேர்ம்ஸ் கேட்டிங்களோ? சாரி. ஆமா, பேமெண்ட் கேட்வேஸ் வந்து எப்படி ஆகும்? பேமெண்ட் வந்து அமேசானோடைய பேமெண்ட் கேட்வே தான் சார். பேமெண்ட்டை நமக்கு ஒன்ஸ் ஆர்டர் நம்மள்ட்ட இருந்து பிக்கப் பண்ணிட்டாலே நான் அதோடைய வேல்யூ வந்து நம்ம அக்கௌண்ட்ல ஏறிடும். எவ்வளோ ஆர்டர் அது கஸ்டமர்கிட்ட போய் சேர்றதுக்கு முன்னாடியே நம்மள்ட்ட வந்து அந்த வேல்யூ ஏறிடும். அந்த அமேசான்ல வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்றாங்க. நான் இப்போ அமேசான் மட்டும் சொல்றேன், இது எல்லாமே ஃப்ளிப்கார்ட் எல்லாமே சேம் இதுதான். அமேசான்ல என்ன அப்படின்னா பேசிக், ஸ்டாண்டர்டு, அட்வான்ஸ்டு, அதுக்கடுத்து ப்ரீமியம் சொல்லிட்டு 4 கேட்டகரி இருக்கு. செல்லர் அவங்க மந்த்லி எவ்வளோ டர்ன் ஓவர் பண்றாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி இந்த 4 கேட்டகரி இருக்கு. இதுல ப்ரீமியமா இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா 2 நாளைக்கு ஒருக்கா பேமெண்ட் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். இதுல அட்வான்ஸ்ல இருக்கவங்களுக்கு வீக்லி 2 டைம்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிரும். அதுக்கடுத்து பேசிக்லயும் ஸ்டாண்டர்டும் சேம் தான் சார். அவங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி பேமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அது என்ன கணக்கு அப்படின்னா கஸ்டமர் நம்மள்ட்ட பிக்கப் பண்ணதுக்கு அடுத்து நம்ம அக்கௌண்ட்ல அந்த ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும் அந்த அமௌண்ட். பட் ஆனா எப்போ அது ரிலீஸ் ஆகும் அப்படின்னா கஸ்டமர்கிட்ட போய் சேர்ந்து ஒரு 2 or 3 days கழிச்சு நமக்கு அந்த பேமெண்ட் ரிலீஸ் ஆகும். ஓகே ஓகே, தேங்க்யூ. யா, தேங்க்யூ. மெம்பர்ஸ் வேற யாராவது டவுட் கேட்கணும்னா சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க சார். சார், என் பேர் வெங்கடேஷ் துரை. நாங்கள் திருச்சியில் வந்து 2 வீலர் ரீட்டைல் ஸ்பேர் பார்ட்ஸ், ஹெல்மெட்டு, அக்சசரிஸ் அண்ட் டூல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே ஓகே. இப்போ நாங்கள் வந்து டூல்ஸ் மட்டும் ஆன்லைன் சேல்ஸில் கொண்டு வரலான்னு இருக்கிற மாதிரி பிளான் பண்ணி மெக்கானிக்ஸ் மட்டும் தான் யூஸ் ஆகுது. ஓகே சார். ஓகே. அதனால அது எங்களுக்கு ஈஸி ரீச் பண்ணுறதுக்கு. மார்க்கெட்டிங் வந்து ஒரு பெரிய டஃப் கிடையாது. ஓகே சார். ஆல்ரெடி டேட்டா பேஸ் இருக்கிறதுனால நாங்கள் ரீச் பண்ணிடுவோம். இப்போ எனக்கு ஒரு சின்ன இது, எனக்கு இந்த இ-காமர்ஸ் அந்த டூல்ஸ் ஒரு 600 பார்ட் நம்பர் வச்சிருக்கிறோம். அது பண்றதுக்கு டு ஸ்டார்ட் வித்துக்கு எனக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் வேண்டி இருக்குது. ஒரு நல்ல வெண்டார் வேணும் எனக்கு. ஏன்னா நாங்கள் இன்னும் அதாவது ஸ்டார்ட் பண்ணணுங்கிறத பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். பட் எங்களுக்கு ஒரு நல்ல சரியான சோர்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. சாஃப்ட்வேர் டெவலப்பர். இல்ல நீங்க ஓன் வெப்சைட் கிரியேட் பண்ணணும்னு சொல்றீங்களா? ஆமா சார், ஓன் வெப்சைட்ல கிரியேட் பண்ணி தான் பண்ற மாதிரி பிளான் பண்ணிருக்கேன். அமேசான், பிளிப்கார்ட்டுக்குள்ள எதுக்குள்ளயும் அவங்களுக்குள்ள போகாம டைரக்ட் மார்க்கெட்டிங் பிளான் பண்ணிருக்கிறோம். ஓகே. இது எனக்கு ஒரு நல்ல சாஃப்ட்வேர் வேண்டி இருக்குது. நீங்க ஏதாவது அது ஒன்று ரெக்கமெண்ட் பண்ண முடியுமா சார்? இல்ல எனக்கு சிஎஸ் சேக்குன்னு சொல்லிட்டு சிஎஸ் கிளவுடின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இப்போ இதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு தெரியும். அவங்க அந்த மாதிரி வெப்சைட் வந்து இ-காமர்ஸ் வெப்சைட் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அந்த மாதிரி தனியா இ-காமர்ஸ் வெப்சைட் எதுவும் பில்ட் பண்ணல. நம்ம தேர்ட் பார்ட்டி இதுல வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதுல மேனேஜ்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். சேக் பாய் லைன்ல இருக்கீங்களா? ஹாய் சார். சார் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சார். நம்ம சென்னையிலயும் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. நீங்க எந்த ஊர் சார்? மதுரை தான். அது நாங்க வந்து அழகேந்திரன் ஆட்டோமொபைல்ஸ் இருக்குல்ல, நார்த்வெலி ஸ்ட்ரீட். ஆமா சார். அந்த குரூப் நாங்க திருச்சியில வந்து டிஜே அழகேந்திரன் ஆட்டோமொபைல்ஸ் பிரைவேட் லிமிடெட்னு 2 வீலர் ஸ்பேர் பார்ட்ஸ் 63 இருந்து பண்ணிட்டு இருக்கோம். அழகேந்திரங்கிறது எனக்கு தாய் மாமா. ஷூர் சார், கான்டாக்ட் பண்ணுங்க சார், அது டீடைல் கொடுக்குறேன். சார் நம்பர் வாங்கிக்கலாமா? நான் அந்த இதுல டைப் கூட பண்ணிடுறேன். சரிங்க சார். டெக்ஸ்ட்ல போட்டு வரேன். சரிங்க சார். எனி அதர் டவுட்ஸ்? உங்க நேம் சார், கம்பெனி நேம் சார்? கிளவுடிங். கேக் ஃப்ரம் காஸ்ட் கிளவுடிங். காஸ்ட் கிளவுடிங்கா? ஆமா. சரிங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஹலோ மெம்பர்ஸ். ஹலோ சொல்லுங்க சார். சார் சொல்லுங்க. மேடம், குட் ஈவினிங் மேடம். ஹலோ குட் ஈவினிங் சார். சொல்லுங்க சார். சார், இப்போ நாங்க புதுசா வந்து பாத்தீங்கன்னா grill வந்து மேக்ஸிமம் சைஸ் மட்டும் லான்ச் பண்ணலாம்னு இருக்கோம். ஓகே. அது நம்ம இ-காமர்ஸ் சைட்ல வந்து அப்லோட் பண்ணி பண்ணா எப்படிங்க சார் இருக்கும்? சார் நீங்க என்ன ப்ராடக்ட் சொன்னீங்கன்றது திரும்பி சொல்றீங்களா? சார் நம்ம வந்து grill வருது இல்லைங்களா, இப்போ விண்டோஸ்க்குலாம் விண்டோ grill.
ஆமா 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 ஆமா. அந்த மாதிரி சார், அந்த மாதிரி. ஓகே. இல்ல அதுல மேஜரா உள்ள என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அந்த மாதிரியான ப்ராடக்ட்ல டிரான்ஸ்போர்ட்ல கொஞ்சம் ஒரு இஷ்யூ வரும். மற்றபடி நீங்க அதை ட்ரை ம் பண்ணலாம். ம் அதுக்கான ஆக்சுவலா நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்லணும்னா, நான் ஒரு சில ப்ராடக்ட் வந்து இது வேணாம் ஆன்லைன்ல அப்படின்ற மாதிரி நான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனா அதை லான்ச் பண்ணி பெரிய லெவல்ல ஹிட் ஆனதும் இருக்கு. ஸோ அது நமக்கு எந்த அளவுக்கு தெரியாது. நீங்க ஆனா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதோடைய என்ன சார், இப்ப வந்து நீங்க ஒரு grill போட்டீங்க அப்படின்னா அது ஒரு எவ்வளவு வெயிட் இருக்கும்? சார் மேக்ஸிமம் ஒரு 15 கிலோல இருந்து 20-25 கிலோ இருக்கும் சார். ஸோ மேக்ஸிமம் 20 கிலோ வரைக்கும் வந்து தான் அமேசான் அலோடு. 20க்கு மேல போகும்போது நீங்க வந்து செல்ஃப் ஷிப் பண்ணி தான் ம் பண்ற ம் மாதிரி இருக்கும். நீங்க ஏதாவது லாரி ஷிப்பிங்கோ அந்த மாதிரி யூஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படிங்களா சார்? வேற ஏதாவது ம் இதுல ஸ்மால் ப்ராடக்ட்டா நீங்க யூஸ் பண்றீங்க, இப்ப விண்டோ இல்லாம நீங்க புதுசா ஒரு யூனிக்கா ஒரு சின்ன சின்ன ப்ராடக்ட் ஏதாவது செய்றீங்க. ஆ கிரில்லுங்கும் போது உங்களுக்கு வெல் நாலேஜ் இருக்கும். அதாவது எப்படி நாலேஜ் இருக்குன்னா, உங்களுக்கு ஒரு சேர் செய்யறதுக்கான நாலேஜ் இருக்கலாம். இல்ல ஒரு ஆமாங்க. கட்டிலே வந்து பார்ட்டா உங்களுக்கு தனித்தனியா செய்யக்கூடிய நாலேஜ் இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பா. ஓகேங்களா? ஸோ நீங்க ஓகே அந்த மாதிரி ஓகே சார். டிஃபரெண்டா ஒரு ப்ராடக்ட் ட்ரை பண்ணும்போது நீங்க கண்டிப்பா அதுல சக்சஸ் பண்ணலாம். இது கிரில்ல பொறுத்த வரைக்கும் 20 கேஜி வரைக்கும் தான் உங்களுக்கு ஷிப்பிங் அலௌடு. ஓ, அதுக்கு மேல போகும்போது நீங்க செல்ஃப் ஷிப் பண்ற வேண்டியது இருக்கும். எங்களுக்கு வந்து அந்த கான்டாக்ட் நம்பர்லாம் வந்துரும் இல்லைங்க சார்? இப்போ சப்போஸ் வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு மதுரையில இருந்தோ இல்ல இந்த பக்கம் நான் வெள்ளூர் எனிவேர் ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து எங்களுக்கு இந்த கிரில் வந்து ம். நீட் இருக்கு அது செல்ஃப் ஷிப்பா இருக்கும்போது அந்த உங்களுக்கு கான்டாக்ட் மாதிரினாக்கா நம்பர் வந்துரும். நான் ஈஸி ஷிப்ல உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் வராது. கஸ்டமருடைய அட்ரஸ் மட்டும் தான் இருக்கும் உங்களுக்கு. ஆ, ஆமா. அப்படிங்களா சார்? சார் ஓகே அது ஓகே போக ஓகே நீங்க சார். இப்போ அசெம்பிள் வந்து ஒருத்தர் நம்ம பண்ணி உதாரணத்துக்கு கொடுக்க முடியாது. அது அவங்களே தான் அசெம்பிள் பண்ணிக்கணும். இல்ல அமேசான் டீம் தான் அரேஞ்ச் பண்ணுவாங்க. நம்ம இங்க இருந்து அசெம்பிள் ஆ, 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 அது அப்படிங்களா சார்? ஒன்லி ஓகே. ப்ராடக்ட் தான். ம், ம். சர்வீஸ் ஓரியன்டட் வர. உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? புரிஞ்சா? வேற ஏதாவது டவுட்? தட்ஸ் இட் ஐ பிலீவ் சார். உண்மையிலேயே ரொம்ப நல்ல செஷன். அண்ட் இதே ஒரு பிசினஸ் கனெக்டும் நடந்திருக்கு. அண்ட் மெம்பர்ஸ், உங்களுக்கு ஏதாவது பிசினஸ் நீட் இருக்கு, ஏதாவது ஒரு பர்டிகுலர் சாஃப்ட்வேர் வெப்சைட் தேவை அப்படின்னு சொன்னா யூஆர் ஆல்வேஸ் ஃப்ரீ டு ஆஸ்க். நம்மளுடைய குரூப்ல நம்ம இந்த இடத்துல அட்மின் மேடம் இருக்காங்க. நீங்க அவங்கள டேக் பண்ணீங்கனாலும் அவங்களே உங்களுக்கு பெஸ்ட் சர்வீஸ் ப்ரொவைட் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா இது மாதிரி எல்லா மீட்டிங்கும் அட்டன் பண்ணுங்க, நெட்வொர்க்கிங் செஷன்ல இருங்க. யூ வில் ஆல்சோ